Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் ஜெயமோகன் அவர்களே, வெல்கம் டு கலாட்டா பிளஸ். ரொம்ப நாள உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நிறைய பேர் எழுதுறாங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, பிளாக்ல எழுதுறாங்க. பட் சில பேர் தான் வந்து நம்ம எழுத்தாளராக மதிக்கிறோம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபவுட் ரைட்டிங். இப்போது என்கிட்ட எழுதுகிற திறமை இருக்காங்கிறது எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் எல்லாருக்குமே வந்து பேசிக் சென்டென்ஸ் ரைட்டிங் இதெல்லாம் வந்து ஸ்கூலில் கற்று தந்துடுவாங்க. பட் என்னால் அதை தாண்டி எழுத முடியுங்கிறது, அந்த திறமை இருக்குங்கிறது எப்படி தெரியும்? முன்னாடி இந்த பிளாக்ஸ் வந்தது. இந்த பிளாக்ஸ் வரும்போது மாலன் வந்து ஒரு கட்டுரை எழுதினார். இனிமே எல்லாரும் எழுதுவாங்க, எல்லாருக்கும் மீடியா கிடைச்சிருச்சு, எல்லாரும் எழுத போறாங்க, இனி எழுத்தாளர் என்று யாரும் கிடையாது, எல்லாரும் தான் எழுத்தாளர். இந்த மாதிரி அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கட்டுரை எழுதினார். அப்போ அவர் பிளாக்ஸை ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அசோமுத்திரன் ஒரு கட்டுரையில் ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொன்னார். இதுக்கு முன்னாடி வானொலி வந்தபோது இதே சொன்னாங்க, எல்லாரும் பாடுவாங்க அப்படின்னாங்க. அப்படிலாம் எல்லாரும் பாட முடியாது. பிளாக்ஸ் வந்தாலும் அதில் எழுத்தாளர் தான் எழுதுவான். இனி வேற எந்த மீடியா வந்தாலும் அதில் எழுத்தாளர் தான் இருப்பான். எழுத்தாளர் என்பது ஒரு தகுதி, ஒரு சென்றடைய வேண்டிய ஒரு இடம். அது எல்லாரும் சென்றடையக்கூடியதல்ல. அதுதான் அதனுடைய பதில். அப்போ இந்த நீ கேட்ட கேள்விக்கு ரெண்டு பதில் இருக்கு. ஒன்று எழுத்தாளர், இன்னொன்று எழுதுபவர். எழுத்தாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் அவன் பிறவியில எழுத்தாளர் தான். இப்போ நான் எப்போ எழுத ஆரம்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நினைவு இருந்த நாள்லேருந்து தான் சொல்லுவேன். ஏன்னா 5, 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எழுதியிருக்கேன். 8ஆம் கிளாஸ்லேயே பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சு. உங்களை அறியாமலே. ஆமாம், என்னுடைய மிஷன் அதுதான், என்னுடைய லைஃப் அதுதான். இன்னொன்று நான் யோசித்ததே கிடையாது. என்னோட வெற்றி தோல்வி எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போ எழுத்தாளர் அப்படி தான் இருப்பான். ஆரம்பத்திலேருந்தே எழுத்தாளர் தன்னை எழுத்தாளர் தான் கற்பனை பண்ணிட்டு இருப்பான். இன்னொன்று இருக்குது, எழுதுபவர். அவர் வந்து முழு நேர எழுத்தாளராக, முழு எழுத்தாளருக்கு வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நவீன சூழலில் வெவ்வேறு விஷயங்களை எழுதுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் ஒரு கார் மெக்கானிக்காக இருந்தால் கார் மெக்கானிசத்தை பற்றி சுவாரஸ்யமாக சில விஷயங்களை எழுதலாம். இப்படி எல்லா துறைகளிலிருந்து எழுத்து உள்ள வருது. இதை வந்து ஒரு வகையான செகண்டரி ரைட்டிங் என்று சொல்லலாம். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது. அனுபவங்கள், குறிப்புகள், இது எல்லாமே. மேல நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ரைட்டிங் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அதுக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருக்காது, ஆனால் இருக்கும். அதில் சில புத்தகங்கள் திடீர்னு பிச்சுக்கிட்டு வரும், பிரபலாயிடும். பட் எல்லாரும் எழுதுறாங்க. இதுதான் கிரியேட்டிவ் ரைட்டர் அவனுக்கான சோர்ஸை மறுபடியும் எடுத்துக்கும். இப்போது ஒருவர் வந்து நாகர்கோவிலுடைய அன்றாட வாழ்க்கையை பற்றி ஒரு கதை எழுதுறாரு, அல்லது ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஒரு மளிகைக்கடை வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு மளிகைக்கடையை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஒரு கதை எழுதுறாருன்னா அது தன்னளவில் முக்கியமானதான். அவருடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அளவில் அதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. ஆனால் ரைட்டர் என்பது அதுலேருந்து பேசிக் கொஸ்டின் சொல்லலாம். அப்போ எந்த வேறுபாடுன்னா, ஒரு காமன் மேன், அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவனுக்கு ஒரு மொழி இருக்குது, அவன் அந்த லைஃப்பை அந்த மொழியில் எழுதினான்னா அவன் எழுதுபவன். அப்படி எழுதுபவரில் ஒருத்தனுக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் இருக்குது லைஃப் சார்ந்து. அந்த கொஸ்டினை வந்து அவன் தொடர்ந்து விரிவாக்கிக்கிட்டே போகிறான். பர்சூட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இருந்ததுன்னா அவன் எழுத்தாளன். அவன் இதுலேருந்து ஒரு படி மேல், இதுலேருந்து தான் உருவாகி வரான். அதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் பர்சியூ பண்ணுற கொஸ்டின் என்ன? அது என்னோட ரைட்டிங் வழியாக தான் அது வெளிப்படும். என்னுடைய கதைகளில் இது ஒரு சொல்லுவாங்க, மில்லியன் ஃபேசட்ஸ் ஆஃப் எ டைமண்ட் சொல்லுவாங்க. ஒரு டைமண்ட் தான், ஆனால் மில்லியன் ஃபேசட்ஸ் இருக்கும். அது மாதிரி அந்த எழுத்து அது திருப்பி 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 காட்டிகிட்டே இருக்கும். ப்ரைமரியாக ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ரைட்டர் என்னுடைய கொஸ்டின் இதுன்னு சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. ஆனால் நான் டால்ஸ்டாயோட கொஸ்டின் என்ன, டால்ஸ்டாய்ஸ்கியோட கொஸ்டின் என்னன்னு சொல்கிறேன். டால்ஸ்டாயோடைய பேசிக் கொஸ்டின் என்பது சின் என்பது தான், கிரைஸ்ட் சொல்லக்கூடிய. டால்ஸ்டாய்ஸ்கியோட பேசிக் கொஸ்டின் என்பது வந்து ரைட்வியஸ்னஸ் அப்படிங்கிறது தான். அதுக்கு வித்தவுட் காட் இஸ் தேர் என் எத்திக்ஸ்ங்கிற ஒரு கேள்வி தான் டால்ஸ்டாயை கொண்டு போய் சேர்க்குது. அது அந்த நூற்றாண்டுடைய கேள்வி. அப்போ எல்லா நாவலையும் அந்த ஒரு கேள்வி தான் இருக்குது. இது மாதிரி ஒரு ரைட்டருக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் இருக்கும். ரைட். இப்போ பத்திரிகைகள் இருக்கு, ஆனந்த விகடன், குங்குமம், இதெல்லாம் ஒரு காலத்துல வந்து இந்த பத்திரிகைகள்ல ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து தொடர்கள் எழுதினாங்க, இல்லை சிறுகதை எழுதினாங்க, வார வாரம் படிக்கிறவங்க இருந்தாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து ஒரு பீரியட்ல பாப்புலர் ஆகிறாங்க. அந்த பீரியட்
முடிஞ்ச அப்புறம், நான் பேர்கள் சொல்ல விரும்பல, பட் அந்த அந்த பீரியட் முடிஞ்ச அப்புறம் அவங்கள வந்து மறந்துறாங்க, அடுத்த ஜெனரேஷன் மாதிரி வந்துடுது. ஆனா சில எழுத்தாளர்கள் வந்து ஒரு நூற்றாண்டோட பிகினிங்ல ஆரம்பிச்சா கூட இப்ப கூட நம்ம வந்து அவங்களோட கதையை படிக்கிறோம், அவங்களோட கதைகளை விவாதிக்கிறோம், வி ரெஸ்பெக்ட் தெம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே எழுத்தாளர்களா? இப்போ நான் எழுத்தாளர்னு சொல்லியிருக்கேன். எழுத்தாளர் சொல்லும்போது நான் இலக்கிய எழுத்தாளரை தான் சொல்றேன், லிட்ரேச்சர் எழுதக்கூடியவங்களை. ஆனால் பொதுவாக எழுத்தாளர் அறியப்படக்கூடியவர்களே 2 பெரும் கேட்டகரி இருக்கு. அந்த வேறுபாடு பாப்புலர் ஆடியன்ஸுக்கு தெரியாது, ஆனால் லிட்ரேச்சர் சர்க்கிளுக்குள்ள இது திரும்ப 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 வலியுறுத்தப்பட்டுட்டே இருக்கு. என்ன வேறுபாடுன்னா, ஒருத்தர் என்டர்டெய்னர், அதாவது பொழுதுபோக்கு எழுத்தாளர், இன்னொருத்தர் இலக்கியவாதி. இப்போ என்ன ஒருத்தர் வந்து நீங்க பொழுதுபோக்கு எழுத்தாளர் சொன்னா, நான் எவருடைய பொழுதையும் போக்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உங்களை என்டர்டெயின் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இல்லை ஆர்வம் கிடையாது. நான் என்டர்டெயின் பண்ணி நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய காசு எனக்கு தேவை கிடையாது. நான் வாழ்நாள் முழுக்க லிட்டில் மேக்ஸில் தான் எழுதியிருக்கேன், பாப்புலர் மீடியாவுக்கு போனது கிடையாது. இன்னொன்று என்டர்டெய்னர். இந்த என்டர்டெய்னிங் ரைட்டிங்கிறது முன்னாடி கிடையாது, அதனால தான் மக்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வருது. 1700களில் தான் பிரிண்ட் மீடியா வருது, அதன் பிறகு தான் லிட்ரேச்சர் பிரிண்டில் வந்து எல்லாரும் கிடைக்க ஆரம்பிக்கும். பிரிட்டன்லையும் யூரோப்லையும் பாப்புலர் எஜுகேஷன், அது ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் பிரபலமாகும்போது லட்சக்கணக்கான ஆட்களுக்கு எழுத படிக்க தெரியுது. இதெல்லாம் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில். அப்போ என்ன ஆகுது, ரைட்டிங் என்பது ஒரு பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட்டாக மாறுது, தென் அது ஒரு ட்ரேடாக மாறுது. அப்போ பாப்புலர் ரைட்டர்ஸ் கிரியேட் ஆகி வராங்க. இப்போது எந்த நூற்றாண்டில் பிரிட்டனில் பேசிக் லிட்ரேச்சருடைய மாஸ்டர்ஸ் உருவாகி வராங்க, டிக்கன்ஸ், தாக்கரே வராங்களோ, அதே பேரில் தான் அங்கே ரெய்னால்ட்ஸ் வராரு. ரெய்னால்ட்ஸ் வரும் கமர்ஷியல் ரைட்டர். அவர் ரெய்னால்ட்ஸ் எழுதுறது இன்னும் அதிகமான நாட்கள் போய் சேரும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு கிரியேட்டிவ் ரைட்டரை, ஒரு லிட்ரேச்சர் ரைட்டரை, அவர் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறாரு, ஒரு ட்ரூத்தை முன் வைக்கிறாரு, நீங்கள் அதை நோக்கி போகணும். என்டர்டெய்னர் அவர் உங்களை நோக்கி வருவார், நீங்கள் ஒன்று ட்ராவல் பண்ணணும், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்வார், உங்களுக்கு எங்கே மகிழ்விக்குமோ அதை செய்வார், உங்களை எது வந்து அம்யூஸ் பண்ணுமோ அப்படி அவர் எழுதுவார். இதுதான் வேறுபாடு. இப்போது ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் ரைட்டிங் உங்களை அம்யூஸ் பண்ணும், உங்களை என்டர்டெயின் பண்ணும், உங்களை இன்ட்ரெஸ்ட் ஆக்கும், நீங்கள் விரும்பி படிப்பீங்க. ஆனால் அவர் அதுக்கு எதுவும் பண்ணலை, அவருடைய உலகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கனால நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க. இது அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. இப்போது பிரிட்டிஷ் என்டர்டெயின்மெண்ட் ரைட்டிங் தான் பயனர், அதன் பிறகு அது ஃப்ரான்ஸ், யூரோப் முழுக்க போய் அப்புறம் அமெரிக்கன் ஆகி, அமெரிக்காவில் இது பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஈவன் டுடே, பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிகள் 5-6 இண்டஸ்ட்ரியில் ஒன்று இந்த கமர்ஷியல் என்டர்டெய்னர் இண்டஸ்ட்ரி. எந்த ஒரு கொமோடிட்டியோட அதிகமாக புத்தகங்கள் வித்துட்ருக்கு, லட்சக்கணக்கில் வித்துட்ருக்கு. இப்போ இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஜெனரேஷனுக்கு மேலே அந்த என்டர்டெயின்மெண்ட் நீடிக்காது. அதான் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஜெனரேஷனுக்கான ஆட்டிடியூட் என்ன, டேஸ்ட் என்ன, கல்ச்சுரலாக ஒரு ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு சொசைட்டிலையும். அந்த ஷிஃப்டை கவனித்து அதுக்காக எழுதுறாங்க. அது நடந்ததுக்கு பிறகு அந்த ஆட்களை என்டர்டெயின் பண்ண முடியும். உதாரணமாக 1980-90களில் தமிழில் மிக அதிகமான பெண்கள் படித்து வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. பெரிய எண்ணிக்கையில் அதுக்கு முன்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மிடில் கிளாஸ்லேருந்து பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பித்ததும் படிக்க ஆரம்பித்தது 80களில். இந்த பீரியடில் வாசந்தி, இந்துமதி, சிவசங்கரி இவங்கெல்லாம் எழுதுகிறாங்க. இவங்க லக்ஷ்மி, அதுக்கு முன்னாடி லட்சுமி எழுதின வேற ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸுக்கு இவங்க எழுதுறாங்க. இந்த படித்த வேலைக்கு போகிற பெண்களை தான் இவங்க நினைக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த படித்த வேலைக்கு போகிற பெண்களுக்கு சில தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது. இண்டிபெண்டாக முடிவு எடுக்கிறத பற்றி, தன்னோட வாழ்க்கையை பற்றி முடிவு எடுக்கிறத பற்றி, ஃப்ரீடம் பற்றி, பர்சனாலிட்டி பற்றி, அது சார்ந்த குழப்பங்கள் இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணி இவங்க எழுதுறாங்க. அது பெரிய அளவில் படிக்கப்படுது. பாலகுமாரனும் அந்த உலகத்தில் எழுதுறாரு, அதுவும் பெரிய அளவில் படிக்கப்படுது. ஆனால் அடுத்த தலைமுறை வரும்போது பல விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இன்னைக்கு அதை படித்தா, இன்னைக்கு கணவன் பேச்சை மீறி ஒரு பெண் வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு பற்றி ஒரு நாவல் எழுதப்பட்டா இது இன்னைக்கு யாரும் படிக்க மாட்டாங்க, அவுடேட். இப்போ லக்ஷ்மி சொன்னீங்க, இவங்களுக்கு முந்தின தலைமுறையில் லக்ஷ்மி எழுதுறாங்க. லக்ஷ்மி எழுதக்கூடிய தலைமுறையில் படித்த வேலைக்கு போகிற பெண்களுடைய பிரச்சனை இல்லை, லக்ஷ்மி எழுதுகிற தலைமுறையில் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு பெண் வந்து குடும்பத்தை எந்த அளவு விட்டு கொடுக்கணும், ஒரு பெண் வந்து குடும்பத்தை அணைச்சி போகணுமா அல்லது தனியாக நிற்கலாமா, இந்த பிரச்சனை தான் லக்ஷ்மி எழுதுறாங்க. அது அந்த தலைமுறையோட பிரச்சனை. வாசந்தி, சிவசங்கரியோட தலைமுறை சார்ந்த பெண்களுக்கு லக்ஷ்மி சுவாரஸ்யமாக இருக்காங்க. லக்ஷ்மி, வாசந்தி அந்த மொத்தம் படித்த பெண்களுக்கு போயிட்டு இன்னைக்கு பெண்கள் எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரமணிச்சந்திரா எழுதுறாங்க. அந்த மாதிரி பல்வேறு பெண்கள் இன்னைக்கு எழுதுறாங்க. அவங்க
புத்தகங்களாக எழுதுறாங்க. அந்த புத்தகம் படிச்சுன்னா அது எல்லாமே உறவு மீறல் சிக்கல் தான் இருக்குது. அதாவது ஒரு கணவன் இருக்கும்போது காதலன் இருக்கலாமா, ஒரு 2-3 காதலர்கள் இருந்தால் என்ன ஆகுறது, ஒரு உறவு வந்துக்கிட்டா, ஒரு பெண் வந்து வெளியே போய் ஒரு செக்ஸ் வச்சுக்கிட்டா அதுல எப்படி வெளியே வருது, இந்த மாதிரியான உறவு சிக்கல் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது இந்த நூற்றாண்டு சிக்கல். அதில் இருக்கக்கூடிய மாரல் ப்ரெஷர், அதில் இருக்கக்கூடிய ப்ளஷர் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னொரு தலைமுறை வரும்போது என்ன இதுக்கு போயா அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தன்னுடைய மனைவிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்தாலே கணவன் அவளை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அதுதான் லட்சுமியோட காலம். கணவன் மனைவிக்கு ஒரு அஃபேர் இருந்தது, அஃபேர் தானே விட்டுரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை சொல்லக்கூடிய ஒரு காலம் இந்துமதி சிவசங்கரியோட காலம். கல்யாணத்துக்கு பிறகு ஒரு அஃபேர் இருக்குது, ஆனால் கரியர் இருக்கனால சேர்ந்து போக வேண்டியிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தாட் எல்லாம் வந்திருக்க காலம் இந்த காலம். இப்போ என்டர்டெயின்மெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், லிட்ரேச்சர் மாறாது. லிட்ரேச்சர் இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணாது, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் பெரனியலான கொஸ்டின் ஒன்று இருக்குது, ஹியூமன் உறவுன்னா என்ன, கல்ச்சரில் ஆண் பெண் உறவு எப்படிலாம் டிஃபைன் ஆயிருக்கு, இப்படி அதை ஆராய்ச்சி பண்ணோம். அந்த ஒர்க்கு அவுடேட் ஆகவே ஆகாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறீங்களா லிட்ரேச்சர். ஸோ வுட் யூ சே தட் லிட்ரேச்சர் வந்து இதே இஷ்யூஸை வந்து இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி பார்த்து கொஞ்சம் விஸ்தாரமாக எழுதக்கூடிய அதுதான் லிட்ரேச்சருங்கிறீங்களா? ஆமாம், ஓகே. அதை லிட்ரேச்சர் 3 வகையில் அதை இன்டெப்த்துக்கு கொண்டு போகுது. ஒன்று, காமன் மேன் சில விஷயங்கள் அதில் யோசிக்கிறான், அதுக்கு அப்பால் போய் ஒரு அன்காமன் விஸ்டம் அதில் இருக்கும். அதுதான் அந்த ரைட்டிங்கை அடுத்த கிட்ட கொண்டு போகுது. அது காமன் மேனால் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது, ஒரு ரைட்டர் தான் போக முடியும். இன்னொன்று அதை ஃபிலாசபைஸ் பண்ணும். ஃபிலாசபைஸ் பண்ணுறதுங்கிறது அதனுடைய கோர் நோக்கி போகிறது. எல்லா கிரியேட்டிவ் ரைட்டிங்குடைய கோருங்கிறது ஃபிலாசபி, தத்துவார்த்தமாக. ஃபிலாசபி அவுடேட்டே ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி எல்லாம் அவுடேட் ஆகும். ஆனால் அரிஸ்டாட்டிலையோ சாக்ரட்டிஸையோ சங்கரையோ மத்வரையோ யாராவது பண்ண முடியுமா? அது அப்படியே தான் இருக்கும் ஃபிலாசபி. ஏன்னா அது கோர் மாறாது. ஆக அந்த கோர் நோக்கி லிட்ரேச்சர் நகர அதுக்கு ஒரு டைம்லெஸ்னஸ் வரும். இப்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு காதல் உறவு வருது, கணவனை விட்டுட்டு காதலன் கூட போயிடுறான். போனதுக்கப்புறம் அவளுக்கு தன் பிள்ளையை விட்டு வந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்குது. கணவன் கூட விரக்கம் இருந்தாலும் காதலும் கூட நெருங்க முடியல. இந்த கில்ட்டி ஃபீலிங்கை அவள் கன்வெர்ட் பண்ணி அந்த காதலனை டார்ச்சர் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் காதலை வெறுக்க ஆரம்பிக்கிறான், அவள் தற்கொலை பண்ணிக்கிறான். இது அண்ணா கரீனாங்கிற கதை எழுதப்பட்டு 200 ஆண்டுகள் தாண்டியாச்சு. ஆனால் இன்னைக்கு அது கிளாசிக். அந்த சுச்சுவேஷனே கிடையாது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ரஷ்யா என்னதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அது கிளாசிக். ஏன்னா இது இந்த ஃப்ரேம் கதை மட்டும் இல்லை, இதே மாதிரி 100, 200, 500, 1000 கதைகள் எழுதப்பட்டிருக்கு. அண்ணா கரீனா மாதிரி உலக இலக்கியத்தில் குறைந்த 200 நாவல் இருக்குது. ஏன் கமர்ஷியல் லிட்ரேச்சரில் ஒரு 10,000 நாவல் படி கிடைக்கும். தமிழில் பல ஆட்கள் இதையே திருப்பி எழுதியிருக்காங்க. சிவசங்கரி ஒரு 5-6 நாவல் எழுதியிருக்கேன். ஆனால் இது மட்டும் ஏன் நிற்குதுன்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து அல்டிமேட்லி வாட் இஸ் கில்ட், ஒரு லவ், ஒரு மொரல், 2 இருக்குது. ஒரு அறம் இருக்குது, ஒரு எத்திக்ஸ் இருக்குது, லவ் இருக்குது. சப்போஸ் உண்மையான ஒரு அன்பு, ஒரு காதல் ஒழுக்க மீறினதாக இருந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அப்புறம் அந்த ஒழுக்கம் என்பது டைம்லி. ஆனால் காதல் அன்புங்கிறது என்றைக்கு இருக்கக்கூடிய. இப்போ எது சரி, இந்த மாதிரி அடிப்படையான கேள்வி நோக்கி விரிஞ்சுக்கிட்டே போகும்போது இன்றைக்கும் அது ரெலவெண்ட் தான். இன்றைக்கு படித்தாலும் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கும். இப்போ நான் அண்ணா கரீனா படிக்கும்போது எனக்கு 25 வயசு. இப்போது ஒரு 2 வருஷம் முன்னாடி படிக்கும்போது இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அந்த எவர் ஃப்ரெஷ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் இலக்கியத்தோட குணம். இலக்கியத்துக்கு 2 குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அனன்யதா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, பிரிதொன்றில்லாத தன்மைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அது மாதிரி கிடையாது, ஒன்று தான் இருக்கும். அப்புறம் நித்தியதான்னு சொல்லுவாங்க, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் காளிதாசன் இப்போவும் படிக்கணும், கம்பன் இப்போவும் படிக்கணும். இலக்கியம் என்றைக்கும் இருக்கும். ஒரு லூஸாக ஒரு அனாலஜி சொல்லணும்னா, ஒரு சாஸ்திரிய சங்கீதத்துக்கும் ஒரு சினிமா பாடலுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவீங்களா? மேபி. ஆனால் ஆர்ட்டை அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்ட்டில் இன்டெலெக்சுவல் எலிமெண்ட் கிடையாது, அறிவார்ந்த அன்மை கிடையாது. ஆகவே எனக்கு அது இப்படி டிஃபைன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட அது ஒரு பெரனியலான ஒரு விஷயம். ஆனால் ஆர்ட்டுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்னதுன்னா, அது மீடியாவை சார்ந்து இருக்குது. நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ மாஸ்டர் பாடனாக இருந்தாலும் மோசமான ரெக்கார்டிங்கில் அந்த பாட்டை கேட்க முடியாது. இப்போ செலிப்ரேட் பண்ணப்படக்கூடிய பெரும்பாலான மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஜிஎன்பி ஒரு எல்பி ரெக்கார்டை கேட்டால் அந்த பாடுமுறை அவுடேட்டட், நீங்கள் கேட்க முடியல.
ஒரு இல்லை இசைக்குள்ள ஊறி கிடக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் இன்னைக்கு டைகர் வரதாச்சாரி பாட்டை கேட்க முடியும். இனி அவுடேட்டட். நமக்கு வந்து சஞ்சய் பாண்டா தான் அதுக்கு சரியா இருக்கு. ஆர்ட்டுக்கு அப்படி ஒரு சொன்னது மீடியம் ஒன்று இருக்கு. ஆர்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி இருக்கவனை கன்சிடர் பண்ணி தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்க முடியும். லிட்ரேச்சருக்கு முன்னாடி ஆளே கிடையாது. ரைட்டர் ஒரு மெடிடேஷன் தான் பண்றான், அண்ட் குவாலிஃபைடு ரீடர் அந்த மெடிடேஷன் வந்து சேர்ந்துக்கிறான். அங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ரைட், அதனால கம்பேர் பண்ண முடியாது. ஒரு நல்ல அனாலஜி சொல்றேன்னு, இப்ப சென்னை இருக்கு, சென்னையில் எத்தனை லட்சம் பில்டிங் இருக்கும்? 200 ஆண்டுகளுக்கு தாண்டினா வேற பில்டிங் இருக்கு, இந்த எந்த பில்டிங் இருக்காது. ஆனா திருவள்ளிக்கணி பார்த்தாறு கோயில், மயிலாப்பூர் கபாலி கோயில் அங்கதான் இருக்கும். அப்ப அங்க நின்று பார்க்கும்போது 200 வருஷம் கழிஞ்சு இது ஒண்ணுதான் இருக்க போகுது, பாக்கி எல்லாம் மாறிடும் இல்லையா? வெள்ளம் இடிச்சிருவாங்க. அதுதான். இப்போ நான் சினிமா பத்தி கொஞ்சம் பேச விரும்புறேன். எனக்கு வந்து தமிழ்ல ஆசை வந்ததே வந்து சினிமா பாட்டுகள் கேட்டுதான். பிகாஸ் எனக்கு வந்து எப்பவுமே பாட்டு வந்து மெட்டு கிடையாது, மெட்டை தாண்டி அந்த அந்த வார்த்தைகள் என்னங்கிறது எனக்கும் அப்படிதான். ஸோ எனக்கு வந்து இந்த சும்மா ரேண்டம் வேர்ட்ஸ் கொஞ்சம் போடுவாங்கல்ல, எனக்கு அந்த பாட்டெல்லாம் டியூன் பிடிச்சிருந்தா கூட அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்காது. பட் நல்ல வார்த்தைகள், ஒரு நல்ல எனக்கு பரிச்சயம் இல்லாத கொஞ்சம் வார்த்தைகள், இப்போ கண்ணதாசன் எடுத்துப்போம். எனக்கு சின்ன வயசுல அவளோட கிரேட்னஸ், ஏன் எல்லாரும் கண்ணதாசன் 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 சொல்றாங்கன்ட்டு எனக்கு வந்து அவ்வளோ புரியல. பிகாஸ் வென் யூர் யங் ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் ட்ரெண்டி திங்ஸ். பட் வயசாக ஆக இப்ப சின்ன சின்ன கண்ணனுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல ரொம்ப அழகா ஒரு 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 2 லைன் இருக்கு. ஒருவர் துடிப்பினிலே வருவது கவிதையடா, இருவர் துடிப்பினிலே வருவது மழலையடா. எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் செக்ஸை பத்தி ரொம்பவே அழகா சொல்றாரு, ரொம்ப டீசெண்டா ரொம்பவே அழகா சொல்றாரு. பிளஸ் அந்த ஒரு மனத்துடிப்பு, உடல் துடிப்பு, அது அப்படின்னு சொல்லாம ரெண்டுத்தையும் வந்து ஒரு பக்கத்துல வச்சு எனக்கு என்னமோ இது லிட்ரேச்சர்னு தோணுது. அதாவது லிட்ரேச்சர்ல லிட்ரரி கிரிட்டிசத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சாங் அப்படின்னு ஒன்று இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் வேற வேற வார்த்தைகள் இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் கவி, பத்தியம், கீதம், வேற வேற வார்த்தைகள். தமிழ்ல கவிதை, பாடல் அப்படின்னு ஒரு வேரியேஷன் இருக்கு. செய்யுள், கவிதை, பாடல். இந்த பாடல்ங்கிறது எதுவா இருந்தாலும், எது பாடப்படக்கூடிய கவிதை நான் சொல்லலை, அதாவது இப்போ பண்ணில் அமைத்து தேவார திருவாசங்களை பாடுற அது சொல்ல, பாடலாக இருக்கக்கூடியது, அதாவது கீர்த்தனை என்ற வடிவில் இருக்கக்கூடிய பாடலாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது பியூர் லிட்ரேச்சர் கிடையாது. அது அப்ளைடு லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க, எடுத்தாளப்பட்ட இலக்கியம். அப்போ இலக்கியத்தை அப்போதே என்ன, ஒரு கவிதை எப்படி எழுதப்படுது, அவர் எதையும் கவனிக்காம ஒரு கவிஞன் வந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதிடுறான், அது என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா பாடல் எப்படின்னா முதல்ல டியூன் இருக்கு, அல்லது ஒண்ணு மியூசிக் டைரக்டர் கொடுத்த சிச்சுவேஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் இல்லைன்னா இவருக்கே ஒரு மைண்டுக்குள்ள ஒரு தாளம் இருக்கு, அதுக்கு தான் அவர் எழுதுறாரு. இப்போ இதுலேயே ஒரு கிராஃப்ட் வந்துடுது. அப்புறம் அவர் அந்த போய்ட்ரி எடுத்து அதில் அடாப்ட் பண்றாரு. அப்போ ஒரு டைமண்ட் எடுத்து உரசி பதம் அந்த பட்டை தீட்டியில் வைக்கிற மாதிரி. ஆனால் கவிதை எப்பவுமே ரா டைமண்ட் தான். இந்த ரானஸ் இல்லாதனால இது அப்ளைடு போய்ட்ரி. அப்படி அப்ளைடு போய்ட்ரியில் சில பகுதிகள் வந்து ரியல் லிட்ரேச்சராக இருக்கும், வேர்ல்டு வைடு அதுக்கு இருக்கு. அப்படி நெடுங்காலமாக பாடலை வந்து இலக்கியமாக அக்செப்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் 2 வருஷம் முன்னாடி ஒரு பாடலாசிரியருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க, முதல் தடவையாக வரலாற்றில். அப்போ இப்போ உள்ள கிரிட்டிக்ஸ் வந்து அதுவும் ஒரு வகையில் லிட்ரேச்சரால் அங்கீகரிக்கிறாங்க. அதை பற்றின விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அதுக்குள்ளே தான் போக விரும்பலை. ஆனால் அது அடாப்டட் லிட்ரேச்சர், அப்ளைடு லிட்ரேச்சர். அப்போ லிட்ரேச்சரோட பெஸ்ட் எடுத்து இதுக்குள்ளே போடலாம். இப்போ அப்படி கண்ணதாசனுடைய பல வரிகள் எனக்குமே பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான இருக்கு. உதாரணம், மார்கழி திருநாளில் மங்கையர் இளந்தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தார். இது ஒரு அபாரமான லைன். அது மாதிரி எவ்வளோ லைன் இருக்கு. கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், இப்படி அவருக்கு சர்வசாலம் வரும். அப்படி வர்றது வந்து அந்த இடத்துல ஒரு போய்ட்ரி அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது அதை மீறி கவிஞன் அங்கே வந்துடுறான். இந்த லைனுக்கு அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு கவிஞன் அங்கே எமர்ஜ் ஆயிட்டான்னா அதுக்கு லிட்ரேச்சர், இல்லைன்னா அது அப்ளை லிட்ரேச்சர். ரைட். இப்போ நீங்க இன்னொரு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கா, ஒரு அண்ட் அவங்க வந்து ஒரு மேனை லவ் பண்ணிட்டு அவங்க சாஃப்ட் ஆறாங்க. அது வந்து எப்படி வேணா நீங்க எழுதலாம். அதாவது ஆனா இவர் என்ன எழுதுறாருன்னா, இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ. இலக்கணம் மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, ஆனா இப்போ இலக்கியம் மாதிரி மென்மையாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அது நிஜமாவே, நீங்க என்ன சிச்சுவேஷன் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை வச்சுட்டு
எழுதுறது எனக்கு என்னமோ அது இலக்கியம்னு தான் தோணுது. ஸோ ஐ வாண்ட் டு நோ இந்த ஹார்ட் கோர் பேரியர் அப்ளைட் லிட்ரேச்சர் இது தேவையா? அது தேவை. ஏன்னா ம். சில சமயங்கள்ல ஒரு பிஃபோர் தட் இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? தட் இஸ் இது ஒரு கவிதைத்தனமான ஒரு லைன் தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறீங்களா? அந்த இதை எடுத்துக்கிட்டா, அந்த பாடம் எடுத்துக்கிட்டா, அந்த ஓப்பனிங் வந்து இட்ஸ் அ போய்ட்ரி ஹைட்டோட இருக்கு. ஆனா பின்னாடி எல்லாம் கதை சொல்ற மாதிரி ஓகே 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 ஓகே. போய்ட்ரி அப்படி கிடையாது. போய்ட்ரிங்கிற ஒரு ஃபுல்லா ஒரு டைமண்ட் தான் அது. அதுல எந்த பகுதி நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிவிஷனை நாம ஏன் பண்றோம் அப்படின்னா, அது ரிஃபைனிங் அவர் டேஸ்ட் தான். நம்ம சுவாரஸ்யத்தை அடிப்படையாக கொள்ளாம ருசியை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறது தான். சாப்பிட்றதுலயே நாம இந்த சாப்பாடு அப்படி, அந்த சாப்பாடு அப்படி, அப்படித்தானே சொல்றோம். திருநெல்வேலி தோசை வேற, திருச்சி தோசை வேற என்ன ஐடென்டி பண்ணும்போது இலக்கியத்தில் அப்படி செய்யக்கூடாது. அது சுவை தான். 2 தோசையும் பசி இதுக்கு தானே, பசிக்காக இல்ல. இலக்கியம் என்பது பசிக்கானது கிடையாது, ருசிக்கானது தான். அது ஒரு கலை. அப்போ அந்த கலையில இந்த வேரியேஷன்ஸ் உருவாக்க நம்மளோட ரசனை ஷார்ப்பாகுது, கூர்மையாகுது. இப்போ பாரதியுடைய செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே பாட்டுக்கும், இது வெந்து தணிந்தது காடுங்கிற 4 வரிக்கும் என்ன வேறுபாடு? நேற்றிருந்தோம்ங்கிற அந்த கவிதைக்கும் இந்த பாடலுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, இது பாடல், அது கவிதை. இதுல வந்து இப்போ இப்போ ஆங்கிலத்துல செந்தமிழ்நாடன் முதலினை கவிதையை பொழிம்பெடுத்து பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. when we hear the name of தமிழ்நாடு, nectar flow into our eyes, yes அப்படின்னா அது என்ன இருக்கு? இது ஒருத்தரும் கவிதை சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ்ல அந்த சொற்கூட்டு நமக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்து நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ பாடலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒண்ணு இசை வந்து அதுல பெரிய பங்களிப்பாற்று. அந்த இசையை எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்தா நிறைய பாடல் ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்க இசை. அப்புறம் குரல், இலக்கணம் மாறுதோங்கிறது, இலக்கணம் மாறுதோ போல அந்த நீட்டல் தான் அது அந்த போரை கொடுக்குது. அது சிங்கிங் அதுல இருக்கு. அப்புறம் சிச்சுவேஷன், நீங்க சொன்னீங்கல்ல, அது ஒரு பொண்ணு மாறுறதுன்னு சிச்சுவேஷன் இல்லையா? இப்போ போய்ட்ரியை பொறுத்த அளவுல போய்ட்ரிக்கு இது எதுவுமே கிடையாது. ஒண்ணு போய்ட்ரி செல்ஃப் ரெஃபரன்ஸ் கொண்டது, பூரா ரெஃபரன்ஸ் அதுக்கு தேவை கிடையாது. இது எந்த சிச்சுவேஷன்ல யாருக்கு எழுதப்பட்டன்னு கவிதையில இருக்காது, ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டே எல்லாமே அதுக்கு சொல்லணும். அதுக்கு மியூசிக் சப்போர்ட் கிடையாது, குரலுடைய சப்போர்ட் கிடையாது. எப்படி அதை பாடினாலும் அது கவிதையா இருக்கும். அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய கவிதைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நாம என்னன்னா, ஒரு பாடலை கேட்டு பாடல் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதில் இருக்கக்கூடிய குரல், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இமோஷன்ஸ், ஆடட் இமோஷன்ஸ். அந்த பல பாட்டுகளுக்கு டிஎம்எஸ் எக்ஸ்ட்ராவா இமோஷன் கொடுத்திருப்பார். இப்போ ஒன்று மரியாத பெண்ணோன்னு ஒரு பாட்டு, நல்ல கவிதை, நல்ல கவிதை அது. ஆனா அது டிஎம்எஸ் பாடும்போது வரக்கூடிய அடிஷ்னல் வேல்யூவால தான் அது பெரிய கவிதையா இருக்கு. ஒன்று அப்படி பாடுவார் அவர், ஒன்று மரியாத பெண்ணோ இல்லை, ஒன்று. இப்ப இது என்ன வருதுன்னா, பழைய காலங்கள்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஸ்வநாதன் கண்ணதாசனுக்கு இடையே இருந்த அந்த சரியான புரிதல், அதற்கு முன்னாலேயும் அதற்கு பின்னாலேயும் எந்த இசை அமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் அமைஞ்சதே கிடையாது. நான் அந்த பாடல் எழுதுறதெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு இசையமைப்பாளர் ஒரு பீடத்தில் அமர்ந்திருக்க, அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆளாக பாடலாசிரியருக்கு தான் நான் பார்க்குறேன். பாடலாசிரியர் ஒரு கலைஞன் அப்படின்னு பணிவிடைங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான உண்மையான வார்த்தை தான். நான் இளையராஜாட்ட உட்காந்துருக்க பார்த்துருக்கேன். இளையராஜா எனக்கு கடவுள் மாதிரி, எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனால் பாடலாசிரியர்களுக்கு அவர் உரிய மரியாதை கொடுப்பதில்லை என்பதும், அவருடைய பாடல்கள் அந்த பெரும்பாலான பாடல் என்னால் கேட்க, நான் வந்து இளையராஜாவுடைய பாட்டை பெரும்பாலும் பாட்டாக கேட்க மாட்டேன். இளையராஜா பாட்டை வந்து யாராவது வயலில் வாசித்தாலும் கேட்பேன். பாட்டாக கேட்டால் எனக்கு அந்த வரி வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். உதாரணமாக சில பாட்டில் கேட்டாலே என்ன கைகால நீங்கள் யாருக்கு பாடுங்க. ராஜராஜ சோழன் நான் ஒரு பாட்டு இருக்கு, எல்லா லைனும் நான்சென்ஸாக ஒரு வரி இருக்கு, பாட்டு இருக்குன்னு அதுதான். ஈரமான ரோஜாவேன்னு ஒரு பாட்டு இருக்கு, தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து என்னோடு நீ பாடி வாசிந்து, அது பந்து சிந்து அந்த இந்த மாதிரி லைன்ஸ் கேட்கலே இதாகும். அது யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். காதலனுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குங்க, கேஸ் ரிலீஸ் ஆகிறத பற்றி எழுதியிருக்கா அப்படி. இந்த மாதிரியான நான்சென்ஸ் இது வந்து இதனால கேட்க முடியாது. அப்போ இப்போ எம்எஸ்வி கண்ணதாசன்ல எம்எஸ்வி பேசும்போது கண்ணதாசன் பற்றி எவ்வளோ மரியாதையோட சொல்றாரு, தன்னுடைய இணை அப்படிங்கிறார். அப்புறம் அவர் ஒரு வரி எழுதுனா அந்த வரியோட எல்லா பியூட்டியும் நல்ல வரணுங்கிறதுக்காக என்ன அழுத்த கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்புறம் எம்எஸ்சி எப்பவுமே லிரிக்ஸை நோக்கி போறார்.
அந்த தலைமுறை லிரிக்ஸ் தான் முக்கியம். லிரிக்ஸுக்கும் இதுக்கு இடையில ஒரு பெரிய ஒத்திசை வரணும். எப்படி இருந்தாலும் பாட்டு என்பது இசை தான். இது அப்ளைடு தான். இது அது பிரைமரி கிடையாது. இது அப்ளைடு தான். வெளியிருந்து எடுத்து தான் போடுறாங்க. ஆனால் அந்த இமோஷன் அதில் வரணும்னு இருக்கிறார். இப்போ நீல நயனங்களின்ங்கிறதுல எம்எஸ் சொல்றாரு, வெறும் நயனங்கள் இல்லை, நீல நயனங்கள், நீல நயனங்களின் அப்படிங்கிறார். நீண்ட கனவு நீண்ட கனவு வந்தது அப்படிங்கிறார். இந்த உணர்வு வந்து எம்எஸ்சி பிறகு கிடையாது, யார்கிட்டையும் கிடையாது. ஆகவே இன்றைக்குள்ள இசையில வந்து தற்செயலாக நல்ல வரி வந்தாதான் உண்டு. கண்ணாசனுடைய கோல்டன் பீரியட் அது முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்றேன். ஸோ இதே வந்து ஒரு ஒரு எப்படி நீங்க வந்து லக்ஷ்மியில இருந்து சிவசங்கரி அந்த ஜென்ரேஷன், இந்துமதி, வாசந்தி, அப்புறம் அதுக்கப்புறம் அதே மாதிரி சினிமா பாடல்களும் மாறுது. பிகாஸ் இப்போ தியாகராஜர் பாகவதர் காலத்தில் நீங்கள் பாட்டுகள் கேட்டால் ரொம்ப ஒரு மாதிரி பியூராக ஒரு தமிழில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொலோக்கியலாக மாற ஆரம்பிச்சு, அப்புறம் கொஞ்சம் அந்த அந்த மாதிரி இப்போ ரொம்பவே இப்போ கொலோக்கியல், பிகாஸ் அது பீப்புளோட டேஸ்ட்டு, அவங்க சூழல் அதெல்லாமே பிரதிபலிக்கிற விஷயம்தான். இப்போ கண்ணதாசனுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து வைரமுத்து வர்றாரு. ஸோ அவர் வந்து ஒரு, எனக்கு கண்ணதாசனோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி தெரியாது, பட் வைரமுத்து வந்து தமிழ் படித்து விட்டு ஹீ இஸ் கம்மிங் டு த ஃபீல்டு. எனக்கு ஒரு பாட்டு ரொம்பவே அப்போ பாப்புலரான ஒரு பாட்டு, பௌர்ணமி நேரம் பாவையொருத்தி. உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா? அது நீங்க பாத்தீங்கன்னா, பௌர்ணமி நேரம் பாவையொருத்தி மின்னல் போலே வந்தாள் என்று பொன்னூருக்கு புதுசோ என்று கேட்டேன், அந்த மாதிரி சம்திங். அப்புறம் காலில் உள்ளது புதுசு என்றால் ஓ மேலே கேட்காது. ஸோ அந்த 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 வர்ற வரிகளே வந்து இட்ஸ் அ ஸ்டோரி. தட் இஸ், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை பார்த்து பேச விரும்பினா, நீ பொண்ணு ஊருக்கு புதுசான்னு கேட்க போனேன், அவன் என் காலில் இருக்கிறது புதுசு அப்படிங்கிறா, கேட்காத மேலே கேட்காத. ஸோ இது வந்து ஒரு அப்போ வந்து புது கவிதைன்னு சொன்னாங்க. நீங்க ஒத்துப்பீங்களா? அதாவது ஒரு தலைமுறைக்கு இது மாறுது. ரைட். நான் நினைக்கிற மாதிரி தமிழ் திரைப்பட பாடல்கள்ல கண்ணதாசனுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை, மருதகாசியில எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்களாம் மேஜர் பாயிண்ட்ஸ் கிடையாது. அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருங்க, அவ்வளோதான் சொல்லணும். அவங்க எந்த பாட்டுமே அபாரமான கவிதையோடு கிடையாது, ஒப்பேத்தல் தான். கண்ணதாசன் வந்து ஒரு மேதை. மேதை என்ன பண்ணுவான்னா, ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை நோக்கி வரமாட்டான், அவள் தன்னை நோக்கி இழுத்துரும். அப்படிதான் மெட்டுக்கு எழுதுறது, சந்தர்ப்பத்துக்கு எழுதுறதுங்கிற இந்த வடிவத்தை பெரும்பாலும் தன்னை நோக்கி அவரை எடுத்தார் கண்ணதாசன். அதில் அவர் ஒரு தனி மார்க் வருவாங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. அது முன்னாடி பாட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதின மாதிரி தான் இருக்கும். பெருசாக போய்ட்ரி எல்லாம் வரவே வராது. நல்ல வரிகள் சிலது இருக்கும், கவிதைங்கிறது சாத்தியமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆட்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த உடுமலை நாராயணகவியெல்லாம் எழுதினெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் வந்து சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டு எழுதினதும் பழைய கீர்த்தனங்களை திருப்பி காப்பி பண்ண மாதிரி தான் எழுதியிருக்காங்க. கண்ணதாசன் தான் அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு பாய்ச்சல். கண்ணதாசனுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, மெட்டுக்கு எழுதுறது உறுதியாயிடுச்சு, மெட்டு மாற ஆரம்பிக்குது. கண்ணதாசனுக்கு இருந்த அந்த வசதி வைரமுத்து கிடையாது. கண்ணதாசனுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு ஒரு குறிப்பிட்ட வகையில் இருக்கும், ரிப்பீட் ஆகும், பல்லவி தான், பல்லவியுடைய அதே டோன் தான் திருப்பி திருப்பி அனுபல்லவி சரணங்களில் வரும், அதனுடைய வேரியேஷன்ஸ் தான் வரும். அப்போ ஒரு சரியான சொட்டரை பிடிச்சிட்டுனா அதை ஃபில் பண்ணிடலாம் அந்த பாட்டை. இளையராஜா வந்து வைரமுத்தோட காலம் வரும்போது இளையராஜோட இசையே வேற. அவர் பல்லவி உண்டு, அனுபல்லவியில் டாட்டில் அவர் ஜம்ப் கொடுத்துருவார். இப்போ சரணங்களில் ஒவ்வொன்றும் மாறிட்டு இருக்கும். அப்போ அப்படி ஒரு யூனிட்டி அந்த கவிதைக்குள்ளே கொண்டு வர முடியாது, ஜம்ப் ஆகும். அப்புறம் வந்து கண்ணதாசனுக்கு பார்த்தீங்கன்னா 4 வரி, அப்புறம் 4 வரின்னு ஏறத்தாழ நம்ம செய்யுள் அல்லது யாப்புடைய வடிவம் அவருக்கு அந்த இசையை கொடுத்துருது. ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது. முதல்ல 4 வரி, அப்புறம் 2 வரின்னு அவர் என்ன எழுதுவார். அப்போ இந்த சேலஞ்சை மீட் பண்ணி பிரமாதமான பாட்டை வைரமுத்து எழுதியிருக்காரு. அது யாராலையும் மறுக்க முடியாது. நான் தொடர்ந்து வைரமுத்து ஒரு முக்கியமான பாடலாசிரியர், இந்திய அளவிலேயே முக்கியமான பாடலாசிரியர் நான் சொல்றதுக்கு காரணம் இந்த இதுதான். உதாரணமா தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு தா தா தத்த தா அப்படிக்கு பாட்டு எழுதுன்னு சொன்னா மரபு கவிஞன் முழிச்சிருவான். ஆனா இவர் தீ தீ தித்திக்கும் தீ, அது புதுக்கவிதை தான், அது புதுக்கவிதை. அப்போ புதுக்கவிதையில சில சில பாய்ச்சல் இருக்கு. அது என்னன்னா, மரபான ஒலி செய்வ தாண்டி போகக்கூடியது புதுக்கவிதை. அந்த மரபுல இருக்கக்கூடிய அந்த மீட்டரை தாண்டி போகும். சின்ன சுருக்கமான மைக்ரோ நெரேஷன்ஸை கொடுக்கறது புதுக்கவிதை. அப்புறம் வந்து அன்றாடத்தன்மையை கொண்டு வர்றதும் புதுக்கவிதை தான். அதான் உதாரணம், பிறை நிலவு நெற்றி அப்படின்னு புதுக்கவிதையில் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்போ புதுக்கவிதையில் வேற வடிவங்கள் தேவை, வேற ஓமைகள் தேவைப்படுது.
மரபான உவமைகள் சொன்ன. இப்போ நீல நயனங்களில்னு எழுதிட முடியாது, அது பழசு, அது மரபில் இருக்கு. நீலம் கண்ணுடைய நீலங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ வேற ஒரு விஷயத்தை எழுத வேண்டியிருக்கு. அப்போ அதில் சில சமயங்கள் சரியாக வரும், சில சமயங்கள் அது உட்காராம போகும். ஆனால் ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சான வடிவத்துக்குள்ள கவிதை உள்ளே கொண்டு வர்றதில் வைரமுத்து பெரிய சாதனைகள் புரிஞ்சிருக்கிறார். இப்போ நான் பணியாற்றிய கடல் படத்திலேயே மூங்கில் தோட்டம் ஒரு அற்புதமான கவிதை. இன்னொன்று, வைரமுத்து கண்ணதாசனை விட அதிகமாக நாட்டுப்புற பாடலை கொண்டு வந்திருக்கார். நிறைய பேருக்கு தெரியாது. ஃபோக்லோர் நாட்டுப்புற இசை பாடல் வரிகளை அதிகமாக பாட்டு கொண்டு வந்தவர்களும் இருக்கார். கொடக்கம்பி போல மனம் நிற்குதே அப்படின்னு அந்த கடலில் ஒரு வரி வருது. அது ஒரு நாட்டுப்புற பொண்ணு தான் அதை பாட முடியும். டைட்டாக நிற்குது, மைண்டு ஸ்டிஃபாக நிற்குது அப்படிங்கிறது கொடக்கம்பி போல. இதை கண்ணதாசனுடைய உவமையாக வரவே முடியாது. கண்ணதாசன் உலகத்தில் இந்த லைன் வரவே வராது. இது புதுக்கவிதை தான். ஆகவே ஓரளவில் அவர் தான் புதுக்கவிதையாக இசைக்குள்ளே கொண்டு வந்தவர், பாடலுக்குள்ளே கொண்டு வந்தவர். அது ஒரு பெரிய சாதனை தான். இந்த பெரிய சாதனை தான். என் மலையாளத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். மலையாளத்தில் ஹை ரொமான்ஸ், பயங்கரமான ரொமான்டிசம் உள்ள வரிகளை வயலார், ஸ்ரீகுமாரன் தம்பி, பி பாஸ்கரன் 3 பேரும் எழுதியிருக்காங்க. அவங்க 3 பேருமே மாஸ்டர்ஸ். ஆனால் புதுக்கவிதை இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் புதுக்கவிதை மலையாள திரைப்பட பாடல்களை வரவே இல்லை. ரஃபீக் அகமது என்னுடைய நண்பர் ஓரளவுக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் மலையாளத்தில் இப்போ பாட்டே இல்லை. ஒரு படத்தில் ஒரு பாட்டு கூட இருக்காது. ஆனால் சில பாடல்களில் அது கொண்டு வந்திருக்கிறார். ரஃபீக் அகமது மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல முடியும் புதுக்கவிதையை கொண்டு. அது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, வைரமுத்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு ரஃபீக் அகமது கொஞ்சம் புதுக்கவிதையை மலையாளத்தில் கொண்டு போக ட்ரை பண்ணிட்டார். அப்படின்னா வைரமுத்து எவ்வளோ பெரிய சாதனையாளர், எவ்வளோ முன்னாடி போயிருக்காருன்னு தெரியும் அவங்களுக்கு. சினிமா பாடல்களை கேட்டு கேட்டு டு யூ திங்க் தட் அந்த பாடல்கள் இலக்கியத்துக்கும் காமன் மேனுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்ததுன்னு சொல்லுவீங்களா? ஓரளவுக்கு பிரிட்ஜ் அப்படின்னா அது வழியாக மக்கள் இலக்கியத்துக்குள்ள வந்தாங்கன்னா அது பிரிட்ஜ். ஓகே. சினிமா பாட்டு கேட்டு யாரும் இலக்கியத்துக்குள்ள வர்றதே கிடையாது. அது மழை விட்ட பிறகு இருக்க தூவானம் போல சில துளிகள் சாதாரண மண்ணுகளுக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். ரைட். நம்ம லிட்ரேச்சர் பத்தி பேசும்போது இது மட்டும் இதை பத்தி நீங்க நிறைய எழுதியிருக்கீங்க. பட் ஐ வாண்ட் இப்போ கேட்குறேன், உங்களை பொறுத்தவரை தமிழ்ல லிட்ரேச்சர் அப்படிங்கிற புக்ஸ் படைச்சவங்க யாரு? படைத்தவங்க தமிழர்களுக்கு தெரியாத ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட நவீன இலக்கியம் அளவில் கம்மி. ஏன்னா அதுக்கான வெளியீட்டு வாய்ப்புகளும் கம்மி, வாசகர்களும் கம்மி. ஆனால் உலக இலக்கியங்கள்ல, உலகத்தில் எந்த மொழியிலையும் வெளிவந்த மிகச்சிறந்த இலக்கியங்களுக்கு சமானமாக சொல்லக்கூடிய படைப்புகள் எல்லா தலைமுறையிலையும் தமிழில் வந்திருக்கு. இப்போ புதுமைப்பித்தன் தமிழில் எழுதிட்டு இருக்கக்கூடிய காலம், புதுமைப்பித்தன் மௌனி அவருடைய காலம். அந்த காலகட்டத்தில் அவங்க எழுதின இலக்கியம் அந்த உலகத்தில் எந்த பெஸ்ட் ரைட்டிங் சமானமானது. ஆனால் அவங்களுக்கு வாசகர்கள் கிடையாது. அவங்களுக்காவது கொஞ்சம் இருந்தது. அதுக்கு அடுத்த தலைமுறையில் அழகிரிசாமி, ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, கி ராஜநாராயணன் போன்றவர்கள் எழுதினது. அவங்க எழுதின இலக்கியம் அவங்க அன்றைக்கு இருந்த உலக எழுத்தாளர்களுக்கு நிகரானவர்கள். ஆனால் அவங்களுக்கு 500-600 வாசகர்கள் கூட கிடையாது. அதுக்கு பிறகு என்னுடைய தலைமுறை வருது. கண்ணதாசன், வனநிலவன் ஆரம்பித்து என்னுடைய தலைமுறை வரை நாங்கள் எழுதக்கூடிய இலக்கியம் அதே மாதிரி தான். இப்போ இந்த இதில் நான் எந்த மேடையில சொல்லல, ஆங்கிலத்தில் அதை சொல்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் எனக்கு அளவுக்கு, என்னுடைய அளவுக்கு தரமாக எழுதிட்டு இருக்க எழுத்தாளர்களில் ஒரு 50 பேர் எடுக்க முடியாது. மொத்த அளவில் எடுத்தால் என்னோட அளவுக்கு குவான்டிட்டி, குவாலிட்டி, விஷனில் என்ற அளவுக்கு எழுதினவங்க உலகத்தில் மிக குறைவாக இருக்கு. நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர்களில் எனக்கு சமானமாக சொல்லக்கூடிய எழுத்தாளர் சிலரை தான் சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு தெரியும். இது சொன்ன உடனே ஆஹாஹா அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு 10,000 ரீடர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுவும் பெரிய சாதனை. ஏன்னா சுந்தரராமனுக்கு 1000 பேர் கிடையாது, புதுமித்தனுக்கு 1000 பேர் கிடையாது, எனக்கு 10,000 பேர் வந்திருக்கிறாங்கன்னு பெரிய சாதனை தான். ஆகவே அதில் அந்த அளவு திருப்தி தான். ஆனால் இப்போ என்னுடைய படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுது. இது வரைக்கும் என்னுடைய எந்த ஒரு படைப்பும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டால் ஒரு பதிப்பகம் இது குவாலிட்டியில் பதிப்பிக்கப்படாதுன்னு சொல்லவே கிடையாது. ஒரு போட்டிக்கு அனுப்பப்பட்டால் சர்வதேச அளவில் போட்டியில் முதல் 1-2 இடத்துல அந்த கதை வந்து ஒரு முறை கூட தவறுனே கிடையாது. எந்த போட்டிக்கு நீங்கள் அனுப்புங்க, உறுதியாக சர்வதேச அளவில் 1-2 இடத்துல வரும். பல முறை பல பரிசுகளை பெற்றிருக்கேன் இந்த கதை. ஏன்னா எனக்கு தெரியாது, இட்ஸ் அ வேர்ல்டு கிளாஸ். அண்மையில் என்னுடைய ஒரு கதை ஒரு அமெரிக்க பதிப்பகம் ஒரு நூலை வெளியிட போகுது. அவர் எழுதினார்,
முதன்னு கதை தான் படித்தேன். அப்போ ஐ ஆம் ரீடிங் எ வேர்ல்டு மாஸ்டர் என்று எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு எழுதுறேன். 3 கதை படிச்சாரு. அந்த தொகுப்பில் 3 கதை தான் படித்தேன். பப்ளிஷ் பண்ண முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா ஐ ஆம் ரீடிங் எ மாஸ்டர் ஆஃப் வேர்ல்டு லிட்ரேச்சர். அப்போ இது தமிழர்களுக்கு தெரியாது. 2 காரணத்தால் தெரியாது. ஒன்று, லிட்ரேச்சர் நோக்கி நாம போகணுங்கிற உணர்வு தமிழ்நாட்டில் கிடையாது. லிட்ரேச்சர் முக்கியமானதுங்கிற உணர்வு கிடையாது. ஆகவே வாங்கி படிக்கிறதோ, படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதோ, லிட்ரேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது கிடையாது. தனக்கு பிடிச்ச மாதிரி அது இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பழகினது கமர்ஷியல் லிட்ரேச்சர். 2, சீரியஸ் லிட்ரேச்சரில் ஒரு கிரிட்டிசம் இருக்கும். அது இதை வைக்கும், அதை நிராகரிக்கும். அதாவது இதெல்லாம் லிட்ரேச்சர் இல்லைன்னு சொல்லி தான் இதை முன்வைக்க முடியும். இப்போ நான் எழுதுறேன்னா, நான் படைப்பாளின்னு சொன்னேன்னா, நான் 3 பேரை முன்வைக்கிறேன்னா 30 பேரை வெளியே தள்ளுறேன் இல்லையா? அந்த 30 பேர் வெளியே தள்ளக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ரைட்டர்ஸ் கிடையாது. அவங்கள சின்ன ரைட்டர்ஸ் அல்லது பெரும்பாலும் பாலிட்டிஷியன்ஸ், அரசியலை பேசுறது. அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சின்ன குரூப்பை அடிச்சு நொறுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது புதுமைப்பித்தன் காலத்திலேயே 5 ரைட்டர்ஸ் எழுதிருந்தாங்கன்னா 1000 ரைட்டர்ஸ் சேர்ந்து இந்த 5 ரைட்டர்ஸும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரை நான் ஒருத்தன் முன்வைப்பேன்னா, லிட்ரேச்சர்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை, இவங்களாம் ரைட்டர்ஸே கிடையாது, 300 பேர் அதே யூடியூப்பில் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜனங்களை பொறுத்தவரை இந்த 300 முக்கியமாக, இந்த 3 முக்கியமாக? இப்போ இங்கே அதுக்கான வாசகர்கள் இன்றைக்கு கிடையாது. ஆனால் லிட்ரேச்சருக்கு வாசகர்கள் இருக்குன்னு அவசியம் கிடையாது. வந்தால் வரட்டும், தலைமுறையாக வரட்டும். புதுமைப்பித்தன் எழுதுனா வாழையடி வாழையாக வரப்போகிற எழுத்தாளர் வாசனுக்காக நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது எல்லா ரைட்டரும் சொல்லக்கூடியது. எனக்கே இன்றைக்கு எனக்கு நிறைவேற்றக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. என்னோடய படைப்புகள் ஆங்கிலத்தில் போகும்போது இன்னும் பல மடங்கு வாசகர்களை சென்றடையுது. இவ்வளோ நான் என்னுடைய வாழ்நாளிலேயே இன்னும் பல மடங்கு வாசகர்களை போய் சென்றடைந்துருவேன். ஆனால் அப்போ கூட என்னோட முன்னோடிகள் இது எதுவுமே பார்க்காம தான் எழுதியிருக்கிறாங்க. இப்போது தான் வந்து எழுத்தாளனாக உள்ள வரேன். வரும்போது எனக்கு சில அதிர்ஷ்டங்கள் இருந்தது. ஒரு அதிர்ஷ்டம், 3 பேர் தமிழ் இதழியல் ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்க. ஒன்று ஐராவதம் மகாதேவன், தமிழ் மணின்னு ஒன்று ஆரம்பித்தார். இன்னொன்று மாலன், வாசந்தி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியா டுடேயை முன்னெடுத்தாங்க. 3வதாக சுபமங்களாங்கிற பத்திரிகையை கோமல் சாமிநாதன் ஒரு இலக்கிய பத்திரிகை மாற்றினார். இதற்கு முன்னாடி என்னோட முன்னோடிகளுக்கு கிடைக்காத ஒரு பிரிண்ட் மீடியா, ஒரு பத்திரிகை எனக்கு கிடைச்சது. நான் குமுதத்தில் போய் எழுத முடியாது, இதில் தான் எழுத முடியும். ஆகவே எனக்கு ஒரு பெரிய, ஏன் அப்படி சொல்றீங்க? குமுதத்தில் அதை யாரும் படிக்க மாட்டாங்க. குமுதத்தில் ஒரு எடிட்டோரியல் போர்டு இருக்குது, அவங்களுக்கு இது நமக்குள்ள சொல்லிடுவாங்க. அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க, விகடனோ குமுதமோ சார் இது பாப்புலர் மீடியாக்குள்ளது இல்லை அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அங்கே எழுதுனா அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிகேஷன்ஸ்ல, தமிழ் பப்ளிகேஷன்ஸ்ல இது மட்டும் இலக்கியமே வந்ததே இல்லைங்கிறீங்களா? கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் ஆரம்ப கட்டத்தில் சில படைப்புகள் வந்திருக்கு. ஆனால் மெயின் ஸ்ட்ரீமில் வரக்கூடியது மெயின் ஸ்ட்ரீமுக்காக மாற்றப்பட்ட படைப்பாக தான் இருக்கும். எல்லா படைப்பும் வர முடியாது. என்னுடைய படைப்புகள் வர முடியாது. என்னுடைய நல்ல கதைகள் எதுவுமே மெயின் ஸ்ட்ரீமில் வர முடியாது. அதுக்குன்னு வாசகர்கள் வரணும். இப்படி வந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்டர்நெட் வருது. அப்போ செலவில்லாத ஒரு பத்திரிகை, உலகம் முழுக்க போகக்கூடிய ஒரு பத்திரிகை. நீங்களே ஒரு பிளாக் நடத்துறீங்க? ஆமாம், நான் வந்து jmohan.in ஒரு பிளாக் ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு கருணாநிதியை பற்றி ஒரு கருத்து சொன்னேன், அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்புறம் எம்ஜிஆர் கருணாநிதி பற்றி ஒரு சின்ன பகடி எழுந்து அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி ஏகப்பட்ட ஆள் என்னை படிக்க வந்தாங்க. அப்போ இந்த மீடியா வந்து ஒரு மேஜர் மீடியா நிலையது. 20 ஆண்டுகளாக jmohan.in என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பத்திரிகை அளவுக்கு ஆட்கள் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஆச்சு. இது எனக்கு லக்கா அதிர்ஷ்டமாக கிடைச்ச பத்திரிகை. இன்னும் சொல்ல போனால் ஆனந்த விகடன் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி எனக்கு இவ்வளோ வாசலை கொண்டு கொடுத்துருச்சு. ஆகவே தான் நான் எஸ்டாப்ளிஷ் ஆனேன். நான் புகழ்பெற்று எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே நான் சினிமாக்குள்ளே வந்தேன். சினிமாவுக்குள்ளே வரேன். அப்போவே சினிமாக்குள்ளே இருக்கிறேன். சினிமா எனக்கு ஒரு தொழில், ஆனால் எனக்கு அது புகழையும் உருவாக்கி கொடுத்தது, பணத்தையும் கொடுத்தது. இந்த புகழையும் பணத்தையும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் ஒரு அமைப்பு உருவாக்கணும். அந்த அமைப்பு வழியாக கௌரவிக்கப்படாத, எந்த வகையிலும் அடையாமல் மறைந்து போகிற நிலையில் இருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர்களை கௌரவிக்க ஆரம்பித்தோம். 2010 இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய விழாவாக ஆண்டுதோறும் எடுத்து மூத்த எழுத்தாளருக்கு விருது கொடுக்குறோம். கடந்த 4-5 ஆண்டுகளாக இளம் கவிஞர்களுக்கு ஒரு விருது கொடுக்குறோம். அப்புறம் ஆய்வாளர்களுக்கு ஒரு விருது கொடுக்குறோம். அப்படி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கிய அமைப்புங்கிறது இன்றைக்கி விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் தான். இந்திய அளவிலேயே விஷ்ணுபுரம் இலக்கிய அளவுக்கு ஒரு தனிதவர் நடத்தக்கூடிய பெரிய இலக்கிய அமைப்பு கிடையாது. இது இங்கே வரக்கூடிய எல்லா விருந்தினர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு ஆடியன்ஸ் வந்து உட்காரக்கூடிய, இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அமைப்பு கிடையாது. இன்னொன்று, இப்போ அதுக்கு அமெரிக்காவில் கிளை இருக்குது. ஆண்டுதோறும் அமெரிக்காவில் கருத்தரங்கு நடத்துகிறோம். ஆண்டுதோறும் பூன்ங்கிற ஒரு குன்றில் நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா மாதமும் இலக்கிய நிகழ்ச்சி நடக்குது. இதுக்கு துணை அமைப்புகள் ஒரு 10க்கு மேலே இருக்குது. அவங்க எல்லா வாரம் இலக்கிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க.
இப்போ இவ்வளவுமே நாங்கள் இப்போ பண்ண முடியுது. காரணம் இன்டர்நெட்டுங்கிற ஊடகம் தான். வேற எந்த ஊடகம் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கொடுக்கல. இன்டர்நெட்டுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரீ மீடியா, அதை பயன்படுத்துகிறோம். அப்போ கூட இது ஓரளவுக்கு தான் உள்ள ஆளை கொண்டு வர முடியும். ஏன்னா வரக்கூடியவனுக்கு இதுக்கு தன்னை கொடுக்கக்கூடிய மனம் இருக்கணும். அவனுக்கு ஏற்கனவே என்ன தெரியுமோ, அவன் ஏற்கனவே எந்த அரசியல் இருக்கிறானோ அதை நோக்கி இதை இழுத்தான்னா அவன் உள்ளே வர முடியாது. அப்புறம் இதை புரிந்து கொள்ள முடியாத, இதை வெறுக்கக்கூடிய, இதனால் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு பெரும் ஒரு கும்பல் இருக்கு. அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு இவன் காது கொடுத்தாலும் இவன் லிட்ரேச்சருக்குள்ள வர முடியாது. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியணும், ஒரு சென்சிபிள் தமிழன், தமிழ்நாட்டினுடைய இலக்கியம் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் அவன் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று. ஒரு உதாரணமா, ஒரு தமிழன் பிரான்ஸ்லேயோ அமெரிக்காவிலேயோ லண்டன்லையோ இருந்தான்னா அங்கு ஒரு ஐரோப்பியான்ட்ட பேசும்போது அவன் தன்னுடைய பெருமிதமாக அவன் சுந்தர ராமசாமியோ ஜானகிராமனையோ ஜெயமோகனையோ சொன்னான்னா, எங்களுடைய ஒரு கதை எடுத்து கொடுத்தான்னா அவனுக்கு வரக்கூடிய கௌரவம் தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய எதை எடுத்து கொடுத்தாலும் வராது. இதுதான் உண்மை. நம்ம எழுதுறது உலக இலக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சது? எழுத்தாளர்களுக்கு அவனுடைய ஐடியல் லட்சியம் ஒன்று இருக்கும். அப்புறம் எழுத்தாளர் ரெண்டு உண்டு. சில எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது. என்னுடைய அனுபவம் எதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு லெவல் எழுத்தாளர்னா, முக்கியமான எழுத்தாளர்கள் மிகப்பெரிய வாசகர்களாக இருப்பாங்க. பாரதி அவன் காலகட்டத்தில் இந்திய அளவில் எந்த ஒரு இன்டலெக்சுவலும் சொல்லாத எழுத்தாளர்கள் அவர் பேர் சொல்லியிருக்கிறார். பிரெஞ்சிலையும் ஆங்கிலத்திலையும் சமகால படைப்புல படிச்சுட்டு இருந்திருக்கான். புதுமைப்பித்தன் அவன் காலகட்டத்தில் முக்கியமான எழுத்தாளர் அத்தனை பேரும் படிச்சிருக்கான். நான் என்னுடைய 10 வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் தமிழ் இலக்கியத்துக்குள்ள வரும்போது என்ன அளவில் படித்த இன்னொரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் என்ன அளவுக்கு இலக்கியம் தெரிஞ்ச இன்னொரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளோ தொடர்ந்து படிச்சுட்டு கூடிய ஆள்லாம். அப்போ எனக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன், நான் எந்த இடத்துல இருக்கேன்னு. என்னோட பலவீனங்களும் தெரியும், என்னுடைய எல்லைகளும் எனக்கு தெரியும். ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும். அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் தான். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே லிட்ரேச்சருக்கு திட்டம் போட்டு உருவாக்கக்கூடியதல்ல. ஒரு உலக இலக்கியத்தை படைச்சிடணும்னு எழுத முடியாது. அப்போ அதுக்கு நிறைய இருக்கு. இப்போ என்ன அளவுக்கு திறமை கொண்ட பல பேர் வெளியே இருக்கலாம், என்ன அளவுக்கு எழுதக்கூடிய பல பேர் வெளியே. ஆனால் ஒருவர் வந்து ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஆஃபீஸ் வேலை பார்க்கணுன்னா என்னளவா எழுத முடியாது. ஒருவனுக்கு ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது, வேண்டாம் மனைவி தொந்தரவே ஜாஸ்தி இருக்குன்னு எழுத முடியாது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே சினிமா எனக்கு வந்து மிகப்பெரிய வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கு. நான் எங்கே வேணாலும் பயணம் பண்ண முடியும், எந்த புத்தகத்தை வேணாலும் வாங்க முடியும், உலகம் முழுக்க செல்ல முடியும், எவ்வளோ வேணால் நேரம் வேணாலும் எடுத்துகிட்டு படிக்க முடியும், எழுத முடியும். இவ்வளோ வசதிகள் உள்ள ஒரு எழுத்தாளர் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. ஆகவே தான் நான் சினிமாக்காரங்கிறதுல எவ்வளோ பெருமை உண்டு. எனக்கு சினிமாவில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் ஒரு தொழிலுங்கிற அளவில் என்னுடைய சடையப்ப வள்ளல் வந்து சினிமா தான். அதுதான் எனக்கு இவ்வளோ வசதி உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்போ த பெஸ்ட். இப்போது அசோமுத்திரன் ஒரு மேதை, ஆனால் காலையில் எழுந்திரிச்சு நடைபயணத்துக்கு வரக்கூடியவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே நடேசன் பூங்கால போய் உட்கார்ந்து அவரால் எழுத முடியும். 8 மணிக்குள்ளே எழுதி முடிச்சிடணும். பேப்பர் வாங்க பணம் இல்லை, பிரஸுக்கு போய் ஒரு பக்கம் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசங்களை கலெக்ட் பண்ணி அதில் எழுதியிருந்தார். அவருடைய வசதி குறைவு, அவருக்கு உருவாக்கக்கூடிய எல்லை ஒன்று இருக்கு. எனக்கு அது கிடையாது. நான் இப்போ நினைத்தானே அடுத்த நிமிஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் லேப்டாப் வாங்கிடுவேன். இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணோன்னா ஒரு 10 பேரை வச்சு அந்த ரிசர்ச்சை பண்ணிட்டு என்னோட தேவையானதை மட்டும் எடுத்துக்குவேன். அப்படி பல வசதிகள் இருக்கு. ஆகவே தெரியும் நமக்கு. இப்போ இந்த இதில் இருந்து நம்ம எழுதும் போது நம்முடைய விஷயம் வந்து வெளி வந்துருச்சுன்னா, எஸ் ஐ டிட் இட், எனக்கு இது எமர்ஜ் ஆச்சு. அதான் இங்கிலீஷில் சரியான வார்த்தை. தமிழில் அந்த வார்த்தை என்னென்ன சொல்ல தெரியல. இட் எமர்ஜ் அவுட் ஆஃப் மீ. அப்படி தெரியும் போது தான் தெரியும். அப்படி எல்லா கிரியேட்டிவ் ஒர்க்கருக்கும், கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு விஷயம் எமர்ஜ் ஆச்சுன்னா அது அவனை விட பெருசு. ஜெயமோகன் யாரோ அதை விட ஜெயமோட ரைட்டிங் ரொம்ப பெருசு. ஜெயமோகன் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் செத்து போயிருப்பேன், ஆனால் அது இங்கே தான் இருக்கும். இப்போ மகாபாரதத்தை வெண்முரசுங்கிற பேரில் 26 வால்யூமாக 25,000 பக்கங்கள் எழுதியிருக்கேன். உலகத்தில் எழுதப்பட்ட பெரிய நாவல் அதுதான். ஆனால் யார் வேணாலும் படிக்கலாம், பெப்போட சுவாரஸ்யமாக இருந்தாலும் ஒவ்வொரு வரியாக படிக்க வேண்டிய புத்தகம் அது. ஒரு வாழ்நாள் ஒருத்தர் படித்து முடிக்க முடியாது, ஒரு வாழ்நாள் முழுக்க ஒருவர் கடந்து போக முடியும். அவ்வளோ பெரிய ஒர்க். அதை எழுதி முடிக்குமா எனக்கு தெரியுது. விஷ்ணுபுரம் எழுதும்போது தான் முதல் முறையாக
உலகம் பொருட்படுத்தக்கூடிய ஒரு படைப்பை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஷ்ணுபுரம் 1997 எழுதி முடிச்சு 98 வெளிவருது என்னுடைய முதல் நாவல். அதில் பேரில் தான் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் வச்சிருக்கேன். அது வந்தோடனே எனக்கு தெரியுது இது இந்த நூற்றாண்டில் உலகத்தில் எந்த மொழி எழுதக்கூடிய படைப்புகள் ஒன்று. நான் இதுக்கு சமானமான படைப்புகள் உலக இலக்கியில் குறைவாக தான் படிச்சிருக்கேன். இன்னும் சில ஆண்டுகளில் விஷ்ணுபுரம் ஆங்கிலத்தில் வெளிவரத்தான் போகுது. உலக இலக்கிய வாசல் முன்னாடி வரத்தான் போகுது. அதுக்கு அந்த வாசல் அதுக்கு கிடைக்கும். அது ஒரு பிரபல படைப்பாகவே ஆகாது. என்ன எல்லாரும் படிக்க முடியாது. உலகத்திலேயே நல்ல இலக்கிய வாசகத்தை படிக்க முடியும். ஆனால் அதனுடைய தரம் என்னங்கிறது அது ஒருவேளை வெளிவராமல் போனாலும் அது அப்படி தாங்க தான் இருக்கும். இன்னும் நான் செத்து போன பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அது கண்டடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது எழுதும்போது நமக்கு தெரியும். அப்புறம் சில சமயங்கள் சில சரியா வரலைன்னு நமக்கு தெரியும். மொழிபெயர்ப்பு இப்போ நீங்க சொல்றீங்களா ஆங்கிலத்துல வரப்போகுதுன்ட்டு. இப்போ நான் முதல்ல வந்து லவ் இந்த டைம் ஆஃப் காலரா படிக்கும்போது ஒவ்வொரு பேஜை 2 வாட்டி படித்தேன். பிகாஸ் அந்த அந்த மொழி அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அஃப்கோர்ஸ் அந்த கதையும் ரொம்ப அழகு, அந்த அந்த கேரக்டர் எல்லாமே சேர்த்து. பட் ஆனால் இங்கிலீஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. பட் தென் அ ஃப்ரெண்ட் செட், நீ ஆக்சுவலி படித்தது கேப்ரியல் கார்சியா மார்கேஸ் இல்லை, அவரோட டிரான்ஸ்லேட்டரை தான் நீ படிச்சிருக்க அப்படின்னு சொன்னார். எனக்கு திடீர்னு ஒரு குழப்பம் வந்ததுன்னா, அவர் ஒரு விதத்தில் அவர் சொல்கிறது ரைட்டு தான். பிகாஸ் நான் இங்கிலீஷில் படிச்சிருக்கேன், நான் வந்து ஸ்பானிஷில் படிக்கல. ஸோ நான் வந்து படித்தது நிஜமாவே கேப்ரியல் கார்சியா மார்கேஸா இல்லை அவரோட டிரான்ஸ்லேட்டரா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு 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 எனக்கு அந்த 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 குழப்பத்தை கொஞ்சம். அதாவது வேர்ல்டு லிட்ரேச்சர் எது சொன்னாலும் அது டிரான்ஸ்லேட்டர் லிட்ரேச்சர் தான். ரைட். உலகத்தில் எல்லா மொழியிலையும் படிச்சுட்டு ஒரு இலக்கியம் படிக்க முடியுமா? அப்போது ஏறத்தாழ 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வேர்ல்டு லிட்ரேச்சருங்கிற விஷயமே காயின் ஆகுது. அந்த வார்த்தையே மகாகவி கதே பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு லிட்ரேச்சர், குளோபல் லிட்ரேச்சர். அது மொழிபெயர்ப்புகள் வழியாக தான் வருது. ஆங்கிலத்துக்கு உலகத்தில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு வந்து சேருது. ஜெர்மன் மொழிக்கு எல்லா மொழிபெயர்ப்பு வந்து சேருது. அப்படிதான் ஒரு மொழியில் எல்லா மொழியும் வரும்போது தான் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி வருது, உலக இலக்கியங்கிற கான்செப்ட் வருவாங்க. அப்போ மொழிபெயர்ப்பு வழியாக தான் அது வர முடியும். அப்போ ஒரு இலக்கிய படைப்பை முழுசாக மொழிபெயர்க்க முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருந்துக்கிட்டே லாஸ் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வரி தான் அதுக்கான பதில். முழுக்க பர்ஃபெக்டாக மொழிபெயர்த்தலாங்கிறதும் நல்ல இலக்கியம் கிடையாது. சுத்தமாக மொழிபெயர்க்கப்பட முடியாதுன்னு சொல்றதும் நல்ல இலக்கியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு லிட்ரேட் டெக்ஸ்ட்ல இருந்து எதை எடுக்கிறீங்க? லிட்ரேட் டெக்ஸ்ட்ல இருக்க ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க, அதுதான் உங்கள் டெக்ஸ்ட். உங்கள் கற்பனையை தூண்டதான் அது செய்யுது. அப்போது அதில் கொஞ்சம் குறையுதுன்னு வைங்க, நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்க வேண்டியதுதான். இப்போ உதாரணமாக ரஷ்யன் லிட்ரேச்சர் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது இங்கிருந்து பழைய சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆட்களை கூட்டு போய் உட்கார வச்சா மொழிபெயர்த்தாங்க. அதில் 1-2 பேர் தவிர, நான் தர்மராஜன் ஒருத்தரை தவிர பாக்கி எல்லாருக்குமே தமிழே தெரியாது. கன்றாவி மொழிபெயர்ப்பாக தான் இருக்கு. ரா பூர்ணையா அவரெல்லாம் மொழிபெயர்த்துருக்காங்க. பெத்த அம்மா தாங்க முடியும் அப்படி மொழிபெயர்ப்பு. ஆனால் அதில் தான் நம்ம வேர்ல்டு கிளாசிக்கை படிச்சிருக்கோம் இங்கே உள்ள. ஏன்னா நமக்கு தெரியும் டிரான்ஸ்லேஷன் மோசம். ஆனால் ஈஸியாக இதில் டால்ஸ்டாய் என்ன செஞ்சிருப்பார், டால்ஸ்டாய்ஸ்க்கு என்ன இருப்பார்னு ஊகிக்க முடியும். தமிழ்நாட்டில் நல்ல கணிசமான ஆட்கள் அப்படி தான் படிச்சிருக்காங்க. அப்புறம் டால்ஸ்டாய்ஸ்கி ஆங்கிலத்தில் வரும்போதே ஃபஸ்ட்டு ஆரம்பகட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய விட்டு நிறைய மாற்றி மொழிபெயர்த்திருக்காங்க. பிறகு பர்ஃபெக்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் ஃபஸ்ட்டு மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, அது வந்து கார்னட் இந்த அம்மா மொழிபெயர்த்தது. கார்னட்டுடைய மொழிபெயர்ப்பு இப்போ படித்தாலும் டால்ஸ்டாய் சென்றடைய முடியும். பெரிய லாஸில் அவனும் கிடையாது. ஏன்னா என் கற்பனையில் தான் அவர் டெவலப் ஆகிறார். அப்போ இன்னொன்று, ஐரோப்பிய மொழிகளுக்கு நிறைய சௌகரியங்கள் இருக்கு. ஒரு விஷயம், அந்த ஒரு மொழிபெயர்ப்பு உலகம் முழுக்க போய் சேர்றதுக்கும் புரிந்து கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, ஐரோப்பிய மொழி எல்லாம் ஏறத்தாழ ஒன்று தான். எல்லாமே வந்து கிரீக் லாத்தின் பேஸ்டு. இவன் நீங்கள் ஃப்ரான்ஸில் போனான்னா ஃப்ரெஞ்சு தெரியலாம் கூட போர்டை படித்து போயிட்டே இருக்கலாம், தெரியும் உங்களுக்கு என்னன்னா அது அது புரிய மாதிரி தான் இருக்குது. அப்போது தமிழ் மலையாளம் மாதிரி தான், கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணால் இது வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷனே, மிஷின் டிரான்ஸ்லேஷனே 90% ஃப்ரெஞ்சுக்கும் ஸ்பானிஷுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இன்னொரு 5-6 ஆண்டுகளில் மொழிபெயர்ப்பாளர் தேவை இருக்காது. ஒரு பட்டன் அடித்தா படிச்சிடல. நானே இப்போ ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் வெப்சைட்டில் சாதாரணமாக படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் தமிழ்லேயும் அப்படி வரலாம். அது ஒரு பெரிய வசதி. ஆகவே கிட்டத்தட்ட மார்க்ஸ் தான் ஸ்பானிஷ்லேருந்து இங்கிலீஷ் வர்றது. ஆனால் அவ்வளோ பெரிய பாய்ச்சல் அது கிடையாது. 2, காமன் கல்ச்சர். யூரோப்பியன் கல்ச்சர் ஏறத்தாழ ஒரே கல்ச்சர் தான். இப்போ தமிழிலிருந்து மலையாளத்துக்கு வருது, மலையாளத்தின் தமிழுக்கு போகுது. வேட்டின்னு என்னன்னு தெரியும். ஆனால் நீங்கள் இதை இங்கிலீஷ் மொழி பேர்த்தா வேட்டின்னு என்னன்னு சொல்லணும்.
இல்லையா? வேட்டி உங்களுக்கு புரியாது, வேட்டின்னு கொஞ்சம் இட்டலைஸ்டாக போடணும், அல்லது வேட்டின்னு ஒரு ஒரு சிங்கிள் கிளாத்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் சவுத் இந்தியாவில் இருக்குங்கிறது அவனுக்கு புரியணும் இல்லையா? அப்போ அந்த மொழிபெயர்ப்புக்கு அவ்வளோ வசதிகள் இருக்குது. இன்னொன்று, அந்த யூரோப்பிய கலாச்சாரத்தை உலகம் முழுக்க கொண்டு பழக்கப்படுத்திருக்கு. அதனால தான் லவ் அண்ட் டைம்ஸாக காலவங்களால் படிக்க முடியுது. ஆனால் நான் எழுதக்கூடிய ஒரு புத்தகம் அவனுக்கு கிடைச்சா என்னுடைய ஒரு கல்ச்சரல் மினிமம் அவனுக்கு தெரியாது, இந்த அட்மாஸ்பியர் அவனுக்கு தெரியாது, எல்லாத்தையும் கற்பனை பண்ணி தான் படிக்கணும். அப்போ எல்லாரும் படிக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட் ரீடர் ஒருத்தன் தான் விஷ்ணுபுரத்தையோ என்னுடைய நாவலையோ படிக்க முடியும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ரெஃபரன்ஸ் தேவைப்படுது புரிஞ்சுக்கிறதுக்கு, என்னோட மனநிலையை புரிஞ்சுக்கிறது தேவைப்படுது. ஆனால் நல்ல ரீடர் வந்து அந்த எல்லையை தாண்டி வருவான், வந்து புரிஞ்சுக்குவான். இப்போ நான் வந்து ஒரு சர்வதேச சிறுகதை போட்டியில் என்னுடைய ஒரு கதை செலக்ட் ஆகுது. அப்போ 2வது 3வது இடத்துல எல்லாம் வந்து ஸ்பானிஷ், இத்தாலி கதைகள் இருக்குது. முதல் இடத்துல இந்த கதை இருக்குது. அப்போது எனக்கு தோணுச்சு இது ஒரு பெரிய அபாரமான சாதனை தான். ஏன்னா ஸ்பானிஷ், இத்தாலி கதைகள் எல்லாமே வந்து அவனுக்கு ஈஸியாக புரியக்கூடிய அவனுடைய கலாச்சார உலகத்தை சேர்ந்தது. இது எங்கிருந்தோ வருது, இது யாருன்னே அவனுக்கு தெரியும். இப்படி ஒரு மொழி இருக்கிறதே தெரியாது. மேப்பில் இந்த இடத்த காட்டினா அவரால் காட்ட முடியாது. அண்மையில் என்னுடைய இந்த ஒரு நாவல் வந்து அமெரிக்கா டிரான்ஸ்லேட்டட் அசோசியேஷனுடைய விருது பெற்றுச்சு. ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூங்கிற நாவல் இல்லை, சிறிய தொகுப்பு. ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூங்கிற பேரில் அறம்ங்கிற தொகுதியை ஆங்கிலத்து மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த அம்மா பிரியமதாவுக்கு அந்த விருது கிடைச்சிது, அந்த புத்தகத்துக்கு அந்த விருது கிடைச்சி அது அவங்க போகிறாங்க. அந்த மேடையில் தமிழ்ங்கிற வார்த்தை முதல் முறையாக உச்சரிக்கப்படுது. அப்படி ஒரு மொழி இருக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு அமெரிக்காவில் ஒரு போகும்போது இந்த டெக்ஸ்ட்டை படிக்கிறது, இந்த கதையை படிக்க அவனுக்கு எவ்வளோ கஷ்டம். அது கன்னியாகுமரி ஜில்லாவில் நடக்கூடிய கதை. சாப்பிட்டான் அப்படி சொல்லும்போது அவன் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டா கற்பனை பண்ணிட்டு இருப்பான், தரையில் உட்காந்து சாப்பிட்ருப்பான் இல்லையா? சேலை அதை புரிஞ்சு வைக்கணும் இல்லையா? வணங்குறதுக்கும் செல்யூட் பண்ணுறதுக்குள்ள வேறுபாடை புரிஞ்சுக்க வைக்கணும். இவ்வளவு வித்தியாசத்தோடு சேர்ந்து கூட லிட்ரேச்சர் போய் சேரத்தானே செய்யுது. அதுக்கு வாசகனுடைய கற்பனை நம்பலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஜெயமோகனை தமிழில் படித்தாலும் ஜெயமோகன் தான், ஆங்கிலத்தில் படித்தாலும் ஜெயமோகன் தான், அதான் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக அப்படி இல்லை. அதான் அண்மையில் நான் சொல்லியிருந்தேன், தமிழில் படித்தா ஜெயமோகன் தான், அப்புறம் ஆங்கிலத்தில் படித்த ஒரு படி குறையுன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அப்படி இல்லை, கூடுது, ஒரு படி கூடுது. என்ன காரணம்னா ஆங்கிலம் இன்னும் ப்ரிசைஸான மொழி. ஆங்கிலத்துக்குன்னு ஒரு ஒரு கச்சிதத்தன்மை இருக்காது, தமிழில் வராது. அந்த மொழிபெயர்ப்பாளர் திறமையானவர் இருந்தார், நல்ல மொழிபெயர்ப்பாளர் என்றால் அந்த கச்சிதத்தன்மை அங்கே கொண்டு வந்துடுவார். அந்த கச்சிதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? எனக்கு நாட் ஏபிள் டு கெட் யுவர் பாயிண்ட். அது நீங்கள் அது மொழிபெயர்ப்பை படித்தாதான் புரியும். ஓகே, அந்த ரெண்டையும் படித்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய, நானே அதான் படித்தேன். அப்புறம் இப்போ அண்மையில் பிரியமதா, சுஜித்ரா 2 பேர் சேர்ந்து என்னுடைய ஆணை இல்லாங்கிற கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. நான் பொதுவாக என்னுடைய ஆங்கில மொழிபெயர்வுகளை படிக்க மாட்டேன், ஏன்னா அது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தேன் நினைப்பேன். ஆனால் அந்த கதை சும்மா சாப்பிட்டு ரொம்ப இருந்தது, பத்திரிகையிலேருந்து எடுத்து படித்து பார்த்தேன். படித்து பார்த்தா நானே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபன் எல்லாம் ஆங்கிலத்தில் வேறு வகையான ஃபன்னாக மாறி இருக்கு. ஓகே, வேறு விதமான ஒரு தமாஷாவில் கிரியேட்டாக வந்துகிட்டே இருக்குது. இங்கே உள்ள ஃபன்னு தான். இங்கே இவ்வளோ கன்னியாகுமரி மாவட்டத்துடைய வட்டார வழக்கில் எழுதப்பட்ட கதை ஆங்கிலத்தில் அந்த வட்டாரக்கே வழக்கு வராது, வேற ஒன்று வருது. ஆனால் வேறொரு ஃபன் வருது, வெரி வெரி ப்ரிசைஸாக இருக்குது. அந்த மொழிக்கு ஒரு அழகு இருக்கு இல்லையா? இப்போ நிறைய மலையாள கதைகள் மலையாளத்தில் தமிழ் மொழிபெயர்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா மலையாளத்தோட தமிழ் இன்னும் ப்ரிசைஸான மொழி. மலையாளம் ஒரு அளவுக்கு மேலே போனால் சம்ஸ்கிருத வார்த்தைகளை உள்ள கொண்டு வரும். அப்போ அதுக்கு வேறொரு மியூசிக்காலிட்டி வருது, கொஞ்சம் ஒரு பழசு மாதிரி தோற்றம் பிடிக்கும். தமிழ் இன்னும் பக்காவாக இருக்கும். மலையாள கதைகள் எல்லாமே எனக்கு தமிழில் படித்ததான் பிடிக்கும். இப்போது கசாக்கின் இதிகாசம்னு ஒரு நாவல் இருக்குது, ஓ விஜயன் மலையாளத்தில் இருந்தது. அங்கே ஒரு பெரிய ஸ்டைலிஸ்ட், அவர் ஒரு புதிய நடையை உருவாக்கினவர். ஆனால் அதை யுமாவாசிக்கு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். உள்ளா சொல்ல போனால் மலையாளத்தை விட தமிழ் பெற்றார். ஏன்னா தமிழ் மொழி தன்னளவில் ஒரு படிமை. ஆகவே லிட்ரேச்சர் என்பது மொழியில் நிகழக்கூடியது, ஆனால் எந்த மொழியிலையும் அது திருப்பி திருப்பி நிகழும். நீங்கள் இது சொன்னீங்கல்ல, தட் இஸ் லிட்ரேச்சர் அண்ட் நான் லிட்ரேச்சர் பற்றி ஒரு வித்தியாசம் சொன்னீங்களே. எனக்கு அந்த மாதிரி லிட்ரேச்சர் வந்து நம்ம தேடி போக வேண்டிய விஷயம், ஆனால் இன்னொன்று வந்து நம்மளை தேடி ஒரு கமர்ஷியல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது எனக்கு திரைப்படங்கள் கூட அந்த மாதிரி தான் தோணுது. பிகாஸ் சில படங்கள் வந்து இப்போ முக்கால்வாசி பேர் வந்து படங்கள் வந்து அவங்கள வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு படத்தில் கொஞ்சம் இந்த கிராமர் கொஞ்சம் தனியாக ஒரு தனி விதமாக ஒருத்தர் கொண்டு போகிறாரு, இல்லை ஏதாவது ஒன்று பண்ண பார்க்குறாருன்னா ஏதாவது நம்ம போய் கொஞ்சம் நம்மள வி ஷுட் மீட் த ஃபில்ம் ஹாஃப் வேன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அது பண்ணுற ஆடியன்ஸ் வர குறைஞ்சிட்டே வருதுங்கிற ஒரு. ஆமாம், இந்த விஷயத்தை பற்றி உலக அளவிலேயே முக்கியமான சினிமா விமர்சகர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு சினிமா கிரிட்டிக்காக அது உங்களுக்கு முக்கியமானது. அதாவது
கலெக்டிவ் மொமெண்டம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் கடந்த 20 ஆண்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடி இப்போ நீங்களும் நானும் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது, என்னை விட நீங்கள் வயசில் ரொம்ப கம்மியானவர், அதனால் நீங்கள் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது எப்படி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஃபிலிம் சொசைட்டிலையும் தான் கலைப்படங்கள் போடுவாங்க. அப்போ அதில் ஒரு கொஞ்சம் ஆள்கள் தான் அதை பார்ப்பாங்க. திருப்பி பார்க்கணுன்னா இன்னொரு பிரிண்ட் கிடைச்சாதான் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி தான் நீங்கள் வந்து கொதாரது மாதிரி மாஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு அறிவார்ந்த ஒரு சர்க்கிள்குள்ளே அது பார்க்கப்படும்போது அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிரியேட் ஆகுது. வீடியோ வந்து பிரபலமாகி இன்டர்நெட் பிரபலமாகி யார் வேலாம் பார்க்கும்போது படங்களை பார்க்குறது, இந்த மாதிரி படங்களையுமே லட்சக்கணக்கான ஆட்கள் பார்க்க ஆரம்பிக்கும். அந்த லட்சக்கணக்கான பேருக்கு சேர்ந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு சராசரி இருக்குது, அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது. அவங்க இந்த இந்த படத்து மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இது புரியல, இன்னும் கிளாரிட்டியோட இருக்கலாம் அப்படிம்பாங்க. இப்போ உண்மையில் அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு படம் இன்னைக்கு எடுத்துறாங்கன்னா, அடூர் கோபாலகிருஷ்ணன் படத்தில் எக்ஸ்பிளிசிட்டாக ஒன்றுமே இருக்கார். அவர் வேணும்னே ஒன்று பண்ணுவார், எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு ஃப்ளாட் கதை வச்சுப்பார். விஷுவலில் தான் அடுத்த கதை இருக்கும், விஷுவலில் தான் சப்டெக்ஸ்ட் இருக்கும், கதையில் சப்டெக்ஸ்டே இருக்காது. இப்போது இன்னைக்கு ஒருத்தன் பார்த்தான்னா சப்டெக்ஸ்ட் எடுக்க மாட்டான், கதையை மட்டும் படிச்சுட்டு அது இப்படி பார்த்துட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுவான். ஆனால் அவனுடைய கமெண்ட் என்னென்னா சோஷியல் மீடியா வழியாக 10,000 கமெண்ட் வரும். அப்போ புதுசாக பார்க்குறவனுக்கு 10,000 கமெண்ட் வழியாக அவன் போகிறான், அவனுக்கு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆகவே இந்த கலெக்டிவ் மொமெண்டம், ஆவரேஜ் லிசனருடைய கலெக்டிவ் மொமெண்டம் கடந்த 30 ஆண்டுகளில் படிப்படியாக ஆர்ட் மூவிங்கிறத அழிச்சிருச்சு. ஆர்ட் மூவி மூமெண்ட்டே இன்றைக்கி உலகத்தில் கிடையாது. ஒரு காலத்தில் கேன்ஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு காலத்தில் கார்லேவேரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவ்வளோ விஷயம், டோக்கியோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இது 3லேயும் ஒரு படம் வந்துருச்சுன்னா அது கிளாசிக். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, கார்ன்ஸில் எல்லாத்தையும் போடுறான். உலகம் முழுக்க ஆர்ட் மூவிங்கிற ஃபினாமினல் இல்லாமல் ஆகி காமன் மூவி மட்டும்தான் இருக்குது. காரணம் இந்த கலெக்டிவ் மூமெண்ட். இது ஒரு பெரிய சிக்கல். அது லிட்ரேச்சருக்கு ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் காலம் கழிஞ்சு வரலாம். கலெக்டிவ் மூமெண்ட்னா எடுத்தடுப்புலையே ஒன்றும் தெரியாத 10,000 பேர் கருத்து சொல்லிடுறான். அந்த 10,000 பேர் முட்டாளாக இருந்தாலும் 10,000ங்கிற எண்ணிக்கையினால அது ஒரு வலுவான கருத்தாயிடும், அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுதான் பிரச்சனை. நீ ஸ்பூன் ஃபீடிங் சொன்னீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. நீ கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கோ, நீ கொஞ்சம் அதை பார். அப்படி இப்போ பொன்னியின் செல்வன் படம் வரும்போதே பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தில் இருக்கக்கூடிய நுயன்ஸையே, அது இவ்வளவுக்கும் ஒரு ஆர்ட் மூவி கிடையாது, ஆனால் ஆர்டிஸ்டிக்கான தருணங்கள் இருக்குது. அந்த நுயன்ஸையே நாம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. சொன்ன பிறகு தான் அவங்க கவனிக்கிறாங்க, அதுக்குள்ள கருத்து வந்தாச்சு. அப்புறம் ஒரு படம் வருது, யோசிச்சு பாருங்க, ஒரு படம் வருது, படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்களுக்குள்ள 10,000 ரிவ்யூ வந்துருச்சுன்னா அதில் என்ன தாட் இருக்கும்? அப்புறம் இந்த காமன் மேனுடைய ஒரு டேஸ்ட் இருக்குது. அதில் என்னென்னா, எவன் ஒருவன் ஹைலி நெகட்டிவோ, எவன் ஒன்று சுத்தமாக அறிவே கிடையாதோ, இவன் ஒருவன் வந்து வசப்படுறானோ அவனை தான் அவங்க அதிகமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு காமன் லிசனருக்கு மணிரத்னம் மேலே ஒரு ஹேட்ரட் இருக்கும். ஏன்னா அவர் பாப்புலர், தான் பாப்புலர் இல்லை, நான் அசாமானியன். அப்போ மணிரத்னத்தோட திட்டி ஒரு 20 நிமிஷம் வீடியோ போட்டான்னா அதை பார்ப்பாங்க. அது 5 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த 5 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய கருத்து ப்ராமினெண்ட்டாக வந்து முன்னால் நிற்கிது. அவன் வடிகட்டின முட்டாளாக இருப்பான், ஆனால் அவன் பொன்னியின் செல்வன் மேலே ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறான், பொன்னியின் செல்வன் மேலே ஒரு கருத்தை கிரியேட் பண்ணான். பொன்னியின் செல்வன் வெளிவந்த வீடியோக்களை பாருங்கள், 1ஓ 2ஓ தவிர மிச்சம் எல்லாமே நான்சென்ஸ். நான் வந்து மலையாளத்தில் ஒரு கிரிட்டிக் ஒரு நல்ல ரிவ்யூ எழுதினேன், அதை எடுத்து கொடுத்து இதெல்லாம் ரிவ்யூ. முதல்ல அந்த படத்தை டிஃபைன் பண்ணுறான், இது எந்த இடத்துல, இது வந்து கமர்ஷியல் மூவி அல்ல, ஆர்ட் மூவி அல்ல, இது ஹிஸ்டாரிக்கல் மூவி. அதில் இந்த ஜானர் பிரித்தாதான் அதுக்கு டிஃபைன் பண்ண முடியும். அதை வந்து கில்லி மாதிரி இல்லைன்னு சொல்லுறது நான்சென்ஸ், இல்லை அது வந்து கொதாட் மூவி மாதிரி இல்லைன்னு சொல்லுறது நான்சென்ஸ். அவன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா அதை டிஸ்ட்ரிக் கொண்டு வந்து அதனுடைய லிமிட்டேஷன் சொல்கிறார். அதுக்கு விமர்சனம், அப்படி ஒரு விமர்சனம் தமிழ் எழுதப்படுங்க. ஏறத்தாழ 17,000 விமர்சனங்கள் தமிழில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விமர்சனம் கூட 6 மாதம் கழிஞ்சு பொருட்படுத்தக்கூடிய தகுதி கொண்ட கிடையாது. போகிற போக்கில் இது உலக அளவிலேயே பெரிய மொமெண்டமாக கிரியேட் பண்ணி இது கலைக்கு மேலே வந்து அழுத்தது. இவன் அந்த அபிப்பிராயத்தை உருவாக்குறான். இப்போது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து 30 ஆண்டுகள் 10ன்னு வருது, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மூவியை பற்றி இக்பால் மசூத் என்ன சொல்கிறாருங்கிற முக்கியம் இல்லையா? அப்போ டிசைனிங் அத்தாரிட்டி அதை சினிமா டிசைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிகள் ஒருத்தர் யாருன்னா இக்பால் மசூத். இன்னைக்கு அப்படி யார் இருக்கா சொல்லுங்க? இன்றைக்கு இந்த சினிமாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரா? கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சானந்தராஜ் என்ன சொல்கிறாருன்னு முக்கியம். இன்னைக்கு என்ன அப்படி அபிப்பிராயம் இல்லை. ஃபிலிம் கிரிட்டிக்னு ஒரு ஆளே கிடையாது. அப்போ பாப்புலர் ஆள் தான் இருக்கான். அவனுக்கு ஒரு ஆளுடைய கருத்துக்கு ஒரு வேல்யூம் கிடையாது. ஆனால் மொத்தமாக ஒரு பெரிய இது உருவாகும். அது இந்த கலெக்டிவ் மொமெண்டம்
ஆர்ட் அழிக்குது. அதுக்கு ஆர்ட் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ஆர்ட் அப்படியே அழிஞ்சு போய்டும் நான் சொல்ல வரல. ஆர்ட் இதை சர்வே ஆகிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு இப்போ தோன்ற வழி என்ன, இவனுங்களை வேண்டான்னு தவறிட்டு வேறொரு தனி உலகத்தை உருவாக்கிறாரு. இவன் யாரும் வேண்டாம் இந்த பாப்புலர் ஆடியன்ஸை இவன் பார்க்காத படங்களை உருவாக்குறாரு. ஒரு வேர்ல்டு வைடு ஒரு 1,00,000 பேர் பார்க்கக்கூடிய மூவிஸ் வந்துச்சுன்னா அதில் கலை சாத்தியம், அதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது. அதில் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ட்ரெயின்டு டேஸ்ட்ஃபுல் லிசனர்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய படங்கள் வந்தால் தான் அடுத்து சர்வே ஆகும். நாம் நினைப்போம் நிறைய ஆட்கள் உள்ளே வந்தால் கலை வளரும்னு. சமயங்களில் கலை அழியுங்கிறது தான் சினிமா காட்டக்கூடிய உண்மையாக இருக்குது. ஆனால் சில பேர் நீங்கள் சொல்கிறத கருத்தை பார்த்து எலிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலைட்டிசம்ங்கிறது போகிற போக்கில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. எலைட்டிசம் இன் டெமோக்ரஸி என்பது ஒரு நெகட்டிவ் ஃபினாமினா. ஆனால் ஆர்ட்டில் எலைட்டிசம் ஒருபோது நெகட்டிவாக பயன்படுத்தப்படுறதில்லை. எலைட்டிசம் இன் ஆர்ட் இஸ் கால்ட் அஸ் கிளாசிசம். கம்பராமாயணத்தை சிறந்த படைப்புன்னு சொல்கிறது எலைட்டிசம். எனக்கு வந்து குத்துப்பாட்டு தான் பிடிக்குங்கிறது ஒருத்தர் சொல்ல முடியுமா என்ன? அப்படி இல்லை. கம்பராமாயணம் தான். திருக்குறள் தான். திருக்குறளும் கம்பராமாயணம். யாமறிந்த புலவரிலே வள்ளுவன் போல் இளங்கோவைப்பில் கம்பனை போல் சொன்னால் எலைட்டிசமா? அது கிளாசிக், அது கிளாசிசம். எலைட்டிசம் லிட்ரேச்சர், தாட், ஃபிலாசபி, இதில் வந்து எலைட்டிசம் தான் வழி நடத்தும். தகுதியான, பயின்ற, சிந்திக்க தெரிஞ்ச, ரசனை கொண்ட ஒரு வட்டம் தான் அதில் முன்மைக்கு. அதில் இனமோ மொழியோ மதமோ கிடையாது. ஆனால் அவன் அதுக்காக வந்தவன், அவன் தான் அதை முடிவு பண்ண முடியும். தமிழில் தலை சிறந்த புலவன் யார் அப்படின்னு கேட்டால் ஓட்டு எடுத்தா நீங்கள் ஆளை செலக்ட் பண்ணுறீங்க? இல்லை. டேஸ்ட் அடிப்படையில் 4 அறிஞர் சொன்னனால தானே கம்பனையும் வள்ளுவனையும் சொல்கிறீங்க, இளங்கோவையும் சொல்கிறீங்க. அது என்ன எலைட்டிசம் தானே? எலைட்டிசம் ஆர்ட்லையும் லிட்ரேச்சர்லையும் தத்துவத்திலையும். ஃபிலாசபியை வந்து எது சிறந்த தத்துவம் என்று அறிஞர்கள் கூடி முடிவு எடுப்பாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் ஓட்டெடுப்பு போடுவாங்களா, சமூக வலைத்தளங்கள் அபிப்பிராயம் கேட்பாங்களா? இப்போ உங்கள் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், என் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், நம்ம வந்து கொஞ்சம் டிவி ரொம்ப 24/7 ஆகிறதுக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம் தான் டிவி வரும், சாயந்தரம் தான் ஒரு 5 மணி நேரம் டிவி வரும். ஸோ நம்மளுக்கு வந்து நாள் பூரா படிக்கிறதுக்கு ஒரு இது கிடைச்சிது, ஒரு விண்டோ கிடைச்சிது. ஸோ நம்ம வந்து அது வந்து நம்மள தாக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போவே எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அட்டென்ஷன் டெஃபிசிட்னு சொல்றாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு 4 பக்கம் படிச்சா திடீர்னு ஏதோ இதை பார்க்கணும் அந்த மாதிரி தோணுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ do we have to redefine what is, இப்போ வந்து நீங்க டிக்கன்ஸ் தாக்கரே அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த காலத்துல படிக்கிறது தவிர அவர் ஒண்ணுமே கிடையாது. தட் இஸ் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னொரு கண்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியணும், இல்லை ஒரு கதையே எப்படி வந்து ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு தெரியணும்னா அதுக்கு உட்காந்து படிக்கணும். ஆனால் அவங்களுக்கு அதை தவிர வேற பொழுதுபோக்கே இல்லை. வேணா போய் பக்கத்து வீட்டில் பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்குமே தவிர. பட் ஒரு கலை சார்ந்த ஒரு பொழுதுபோக்குன்னா படிக்கிறது மட்டும்தான் மேஜர் இது. இப்போ வந்து இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் லிட்ரேச்சரை எங்கே வைப்பீங்க? அதாவது அது லிட்ரேச்சரும் மாறணுமா? அதாவது நம்ம லிட்ரேச்சரை நினைக்கிறது மாறணுமா? இதை நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இணையத்தில் என்னுடைய தனித்தனி வீடியோக்கள் நிறைய இருக்குது இதை பற்றி நான் பேசினது. ஒன்று, நான் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கம், அடிக்கடி வருஷந்தோறும் அமெரிக்கா போகக்கூடியவன். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளை பார்க்குறேன், அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் வேர்ல்டை பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் புத்தகம் படிச்சு தான் இருக்கு. அங்கே பள்ளிக்கூடம் வந்து டிவி பார்க்குறத, இன்டர்நெட் பார்க்குறத இவ்வளோ நேரம்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தை எவ்வளோ நேரம் டிவி பார்க்கலாம் நீங்கள் எழுதி ஒட்டணும், அந்த டீச்சர் வந்து பார்த்துட்டு போவாங்க. பல வீடுகள் நான் முதல் முறை போகும்போது டிவி டைம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டியிருக்கு டிவி மேலே. யாரும் கேட்டால் இந்த பிள்ளைங்க இப்போ ½ அன் ஹவர் டிவி பார்க்கலாம், அவங்க டீச்சர் வந்து பார்த்துருப்பாங்க. இல்லாமல் முழு நேரம் டிவி பார்க்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, முழு நேரம் செல்ஃபோன் பார்க்குற அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது எந்த நாடு செல்ஃபோன் உற்பத்தி பண்ணி நம்ம தலையில் கட்டுதோ அந்த நாட்டில் அப்படி தான் இருக்குது. அங்கே ரீடிங் கல்ச்சர் தான் இருக்குது. அன்னைக்கும் படித்து தான் இருக்கிறாங்க. படிக்காமல் அங்கே பாஸ் பண்ண முடியாது. படிக்கணும், படிக்கிறத பற்றி பேசணும். அப்போ தான் நீங்கள் பள்ளிக்கல்வியை தாண்ட முடியும். படிப்பாளிகளுடைய சமூகம் அது எது அமெரிக்காவும் சரி ஐரோப்பாவும் சரி. நாம் அப்படி இல்லாமல் ஆகிட்டு இருக்கோம். நாம் செல்ஃபோன் அடிக்க, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைக்கு 6 மாதத்துலேயே செல்ஃபோன் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. செல்ஃபோன் அடிக்டை நம்ம மாற்றுறோம். நம்ம குழந்தை செல்ஃபோன் அடிக்டாக இருக்கிறத என்ஜாய் பண்ணுறோம். அப்போ என்கிட்ட சொல்லுவேன், என் குழந்தை செல்ஃபோன் அடிக்ட்டுங்க, அது கொடுக்கலன்னா அழுவும் அப்படின்னா. கஞ்சா அடிக்டாக இருக்குது, கொடுக்கலன்னா அழுவுனா கஞ்சா கொடுத்துருவியா? நீ கொடுக்க மாட்டே தானே. அப்போது செல்ஃபோனை பற்றி நீ உன் வசதியாக கொடுக்குற, அதை தொல்லை விழிஞ்சது நாம் டிவி பார்க்கலாங்கிறதுக்காக நீ கொடுக்குற. ஒன்றா டிஸ்டர்ப் பண்ண, ஒன்றால் அதை கற்பிக்க முடியல, அதுக்கு மெழுவூட்ட முடியல, ஆகவே நீ செல்ஃபோனை கொடுக்குற, அதை அடிமையாக்குற.
அப்போ அதுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீ சொன்னீங்கல்ல, ஆரம்பத்தில் காணொளிகள் எல்லாமே 45 நிமிஷம், அது அப்புறம் 20 நிமிஷம், அப்புறம் 7 நிமிஷம், இப்போ 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஷார்ட்ஸு. இப்போ வந்து யூடியூப்லேயே 2 நிமிஷம் ஷார்ட்ஸ் தவிர யாருமே எதையும் பார்க்கறது இல்லை. இப்போ ஷார்ட்ஸ் சொல்லிங்க, சினிமா விமர்சகர் நீங்கள், சினிமாவுடைய ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பழைய அரவிந்தன் படத்துலையோ பழைய கோதார்த் படத்துலேயோ 12 நிமிஷம் ஷார்ட்லாம் இருக்குது. ஹர்ஷா படத்துலேயே 15 நிமிஷம் ஷார்ட் இருக்குது. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய படங்களில், கார்ட்டூன் படங்களில் 30 செகண்ட்ஸ் ஒரு ஷார்ட்டு, அவ்வளோ கூட கிடையாது. 2 செகண்ட் ஷார்ட்லாம் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் கேம்ஸில் 1 செகண்ட் ஷார்ட்லாம் இருக்குது. 1 செகண்ட் ஷார்ட், 2 செகண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு பயன்படும் எதுவுமே மண்டையில் ரெக்கார்ட் ஆகாது. மூளைக்கு ஒன்றை பதிவு பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கறது இல்லை. மூளையை ஓட விட்டுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பழகினவங்களால எதையுமே கவனிக்க முடியாது. அவங்களால பரபரப்பாக தான் இருக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஒரு ஃபோனில் ஒருத்தர் பேசும்போது வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்க, வேலைகளை படிக்க முடியாது, ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. இது உலக அளவில் ஒரு போதை அடிமையத்தனை வந்து கருதப்படுது. இதுக்கு அமெரிக்காவிலேயே வந்து இந்த அசைலம்ஸ் மாதிரி வச்சு அதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே டெல்லியில் வந்து இந்த இதுக்கு எதிரான ட்ரீட்மெண்ட், அதாவது 1.25 லட்சம் ரூபா கொடுத்து என்னுடைய நண்பருடைய மகனை 7 மாதம் அசைலத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா செல்ஃபோன் அடிக்ஷன் வெளியே கொண்டு வரதுக்கு. ஏன்னா அவன் வந்து ஐஐடி இந்த மாதிரி பரீட்சைகளுக்கு ட்ரை பண்ணுறான். அது இதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் நம்ம அடிக்ஷனை கிரியேட் பண்ணுறோங்க. கஞ்சா வீட்டில் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். இப்போ இது ஒரு பெரிய சிக்கல். இந்த சிக்கல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மாறாக பொலிட்டீஷியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைங்க செல்ஃபோன் பார்த்தா ஈஸி, அவங்கள்ட்ட நம்ம ஐடியா கொண்டு போய் சேர்த்துட முடியும், ஆகவே செல்ஃபோன் தடை பண்ண. இப்போ சில கல்வி நிறுவனங்களில் செல்ஃபோன் தடை பண்ணால் அதுக்கு எதிராக அரசியல்வாதிகள் கட்ட சத்தம் போடுறாங்க. அது சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. கஞ்சா அடிக்கிற கூட தான் சுதந்திரம், போதைப்பொருள் பிடிக்கிற சுதந்திரம் அனுமதிக்க வேண்டியது தானே. இப்போ இதுதான் இந்த நூற்றாண்டு பிரச்சனை. அப்போ படிக்கிறதுங்கிற அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்குறதுக்கு படிக்கிற என்ன வேறுபாடு? நீங்கள் ஒரு டிவி பார்க்குறீங்க, ஒரு காணொலி பார்க்குறீங்க, நீங்கள் வேற எங்கோ மைண்டு போனாலும் நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் புக்கு படிக்கிறீங்க, ஒரு செகண்ட் மைண்டு வெளியே போனால் அந்த இடத்துல படிப்பு நிற்கும். ஏன்னா நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பண்ணுறீங்க. அது ஒன்றுமே இல்லை, சும்மா உங்களை காட்டிகிட்டு இருக்கு. அது எதுவுமே பண்ணலை. நீங்கள் தான் கற்பனை பண்ணுறீங்க, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் தான் வேலை பார்க்குறீங்க. ஆகவே தான் படிக்கிறவன் தான் ட்ரெயின் ஆவான், படிக்கிறவன் தான் முன்னேறுவான். பார்க்குறவன் எந்த வகையில் எதையும் கற்றுக்க முடியாது. அதனால தான் இந்த காணொலிகளுக்கெல்லாம் மாஸ்டர்ஸான அமெரிக்காவில் கல்வி முறையில் காணொலியே கிடையாது, ஆடியோ வீடியோ எஜுகேஷனே கிடையாது, புத்தகம் தான். ஏன்னா புத்தகம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அமைப்பை தொடங்கினோம், முழுமை அறிவு அப்படின்னு பேர், யூனிஃபைட் விஸ்டம்ங்கிற பேரில். அதோட நோக்கம் என்னன்னா, படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறது, ஹவு டு லிசன், ஹவு டு ரீட் எ சீரியஸ் தியரட்டிக்கல் புக். அப்புறம் அதோடு இணைந்து வேற பயிற்சிகள், சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம், இது மாதிரியான தத்துவங்கள், தீவிரமான தத்துவங்களை உட்கார்ந்து படிக்கிறது. 3வதாக எப்படி கவனத்தை குவிக்கிறதுக்கான பயிற்சிகள், அதுக்கான மெடிடேஷன், இது எல்லாத்தையும் யூனிஃபைடாக கொடுத்துட்ருக்கோம். வாரம் இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வர்றாங்க. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பையாவது இங்கே ஒரு இடத்துல அது இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஏன் இப்போ சொல்கிறேன், உலகமே 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஒரு தியரட்டிக்கல் புத்தகத்தை, நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு புத்தகத்தை, தியரட்டிக்கல் புத்தகத்தை, குறிப்பாக ஃபிக்ஷன் மட்டும் இல்லை, தியரி புத்தகத்தை, ஒரு 500-600 பக்க புத்தகத்தை படிக்கக்கூடியவன், படிக்காதவன், 2ஆக பிரிக்கும். படிக்காதவன் இருக்கு, அவன் தான் எண்ணிக்கையில் அதிகம். அவன் வந்து செங்கல் அடுக்கிற வேலை தான் செய்ய முடியும். கட்டடத்தை கட்டுறது, வடிவமைப்புக்கிறதெல்லாம் புத்தகம் படிப்பவன் தான் செய்வான். இப்போ கூட நம்ம ஆட்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்கா, நம்ம ஆட்கள் தான் ஏன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்களில் பெரும்பாலும் ஆட்கள் கம்ப்யூட்டர் துறையில் சித்தாள்கள் தான், செங்கல் சுமக்கக்கூடியவங்க தான், செங்கல் அடுக்கக்கூடியவங்க தான், டிசைனர்ஸ். அந்த துறையை வழிநடத்தக்கூடிய வல்லுநர்கள் எல்லாமே அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ படித்து வந்தவங்களா தான். அவங்களுக்கு நமக்கு பெரிய வேறுபாடு இருக்குது, நம்ப முடியாத அளவுக்கு வேறுபாடு இருக்குது. நம்மால் ஒரு தகவலை படித்து ஞாபகம் வச்சுக்க முடிய வழிய தியரியை புரிஞ்சிக்க முடியாது. திரும்ப 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 நீங்கள் பார்க்கலாம், துறைகள் இருக்கக்கூட பார்க்கலாம். ஒரு ஐடியாவை சொல்லுங்கள், நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நீங்கள் வெளியே போய் ஒரு கருத்தை 50 இளைஞர்கிட்ட சொல்லுங்கள், ஒரு இளைஞர்கிட்ட அந்த கருத்து புரிஞ்சான்னு திருப்பி கேளுங்க, புரியாது, கருத்து புரியாது. அதுக்கு பயிற்சி தான் கொடுக்கணும். அதுக்கு ஆன்லைன் பயிற்சியில் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஆன்லைனில் உட்காந்துருக்கேன், திருப்பி ஆன்லைன்லேயே அந்த பயிற்சியை கொடுத்து அது பயிற்சியே கிடையாது. நேரில் தான் உட்காரணும். நேரில் ஆசிரியர் முன்னாடி ஒரு 2-3 நாட்கள் வேற உலகத்தை வெட்டி வெளியே போட்டுட்டு உட்காரணும். செல்ஃபோன் வச்சுட்டு உட்காரக்கூடாது. இப்போ நாங்கள் அந்த வகுப்பில் நடத்தும் போது ஒரு வகுப்பு 2-3 மணி நேரம் இருக்கும்.
ஒரு 3 நாளில் 20 மணி நேரம், அது 15 மணி நேரம் அந்த வகுப்பு நடத்தணும். 15 மணி நேரம் கவனிக்கிறதுங்கிறது பெரிய சேலஞ்சு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்படி கஷ்டப்பட்டு இருந்து வந்துட்டு போகிறவங்க அப்படி எக்ஸைட் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த 15 மணி நேரத்தில் அவன் கற்றுக்கிட்டது அவன் வாழ்நாள் முழு கற்றுக்கிட்டதை விட அதிகம். அவன் ஒரு தடவை வந்தவங்க திருப்பி திருப்பி வந்துட்டு தான் இருக்கிறான். அப்போ இந்த வகுப்பில் தான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. அதுக்கு தான் நாங்கள் ஒரு இணையதளம் ஆரம்பிச்சிருக்கேன், unifiedwisdom.in. முதல்ல தமிழில் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 6 மாதத்தில் இந்திய அளவில் ஆங்கிலத்தில் இதை கொண்டு போகலான்னு இருக்கோம். ஏன்னா அவ்வளவு தேவை இருக்குது. இப்போ நீங்கள் சினிமா விமர்சகராக இருக்கிறீங்க, யோசித்து பாருங்கள். நீங்கள் சினிமா மட்டும்தான் பார்ப்பீங்கன்னா சினிமா விமர்சகர் இருப்பீங்களா? நீங்கள் உங்களுக்கும் ஒரு சினிமா ரிவ்யூவருக்கு என்ன வித்தியாசம்? யூஆர் ஏ ஃபிலிம் கிரிட்டிக். ஃபிலிம் ரிவ்யூவருக்கு என்ன வித்தியாசம்? ஃபிலிம் ரிவ்யூவரை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். நீங்கள் ஏன் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஷார்ட் சொல்கிறீங்க, நீங்கள் கம்போஸ்ட்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் பேரை சொல்கிறீங்க. இப்போ ஹர்ஷாக் அப்படின்னு உங்களுக்கு யாருன்னு தெரியுதில்லை. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீடிங் வழியாக வந்தது. நீங்கள் லிட்டர் கிரிட்டிக் இல்லை, நீங்கள் ஃபிலிம் கிரிட்டிக். பட் யூ ஹேவ் டு ரீட் இல்லையா? அப்போது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவன்னு தியரி படித்தாகணும். எந்த ஆர்ட்னு ஒரு மியூசிக் கிரிட்டிக்காக இருக்கணும்னா மியூசிக் தியரி படிக்கணும் தானே, ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூசிக் படிக்கணும் தானே. பாட்டு மட்டும் கேட்டால் போதாது இல்லை. அந்த வித்தியாசம் இன்னைக்கு முக்கியம். அப்புறம் ஏஐ வந்துட்டு இருக்கு. ஏஐ வந்த பிறகு ஏஐ செய்யக்கூடிய வேலை செய்கிறவன் எல்லாம் சும்மா தான் உட்காரணும். யார் ஒருவன் ஏஐ பயன்படுத்த முடியுமோ அவனுக்கு தான் இனிமேல் எதிர்காலம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யார் பயன்படுத்துவாங்க? அப்போ உங்களுக்கு அதுக்கு மேலே அறிவு இருக்கணும். நீ கேட்டால் அது கொண்டு கொடுக்கணும். நீ சொந்தமாக சிந்திக்கவும் சொந்தம் உருவாக்கவும் செய்யணும். அதுக்கான பயிற்சி அடைஞ்சாத நீ சர்வே ஆக முடியும். ஏஐ வந்து 10 புத்தகத்தில் தொகுத்து கொடுக்கறத நீயும் அதை தான் செய்வேன்னா நீ அதுக்கு உன்னோட பிரமாதம் அதை செய்த, இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்த. இப்போ எதிர்காலம் என்பது வாசிப்பில் தான் இருக்குது. அது உலகம் முழுக்க தெரியும். உதாரணம் தான் 2 வகையான எஜுகேஷன் இருக்குது உலகம் முழுக்க. ஒன்று அமெரிக்க பாணி கல்வி. ஆக்சுவலாக அது ஃபின்லாந்து பாணி கல்வின்னு சொல்லுவாங்க. அது அவங்க தான் அதனுடைய டாப். ஃபின்லாந்து ஒரு குட்டியூடு நாடு. ஆனால் நீங்கள் வச்சுருக்க ஒவ்வொரு நோக்கியா அவனது தான். யோசிச்சு பாருங்க, நம்ம லெவலுக்கு ஒரு பஞ்சாயத்து அது. ஆனால் உலகத்தில் வலுவான நாடுகள், இன்டலெக்சுவலி ஸ்ட்ராங் நாடுகள் ஒன்று. இங்கே போய் பார்த்தா வைத்தறிச்சலாக இருக்கும். போர்ச்சுகல், ஸ்வீடன் எல்லாமே நம்ம ஸ்டேட்டை விட சின்னது. ஆனால் அவனுடைய இன்டலெக்சுவல் குவாலிஃபிகேஷன், அவனோட திறமை, கல்வி முறை வந்து வேற எங்கே இருக்குது. நம்ம கல்வி முறை அதல பாதாளத்தில் கிடக்கு. நம்ம கல்வி முறை அதல பாதாளத்தில் சீரழிஞ்சு கிடக்கு. நாம் ஒத்துக்காத வரைக்கும் பாலிட்டிஷியன் நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி மேலே நிறுத்தியிருக்கோம். உலகத்தில் தமிழ்நாடு சிறக்கிறது, இந்தியா ஒளிர்கிறதுலாம் சொல்லுவான். அதெல்லாம் நான்சென்ஸ். நாம் அதில் பாதாள கிடக்கு. நம்ம உணராத வரைக்கும் நம்ம முன்னேற முடியாது. இப்போ 2 கல்வி முறை இருக்குது. ஒன்று அமெரிக்க கல்வி முறை, இன்னொன்று ஜப்பானிய கல்வி முறை. ஜப்பானிய கல்வி முறை என்பது திரும்ப ஒரே விஷயத்தை பண்ணுறது. சலிக்காமல் ஒரு நாளை 16 மணி நேரம் வேலை பார்க்குறது, மனப்பாடம், பர்ஃபெக்ஷன் செய்கிறது. அதுதான் அமெரிக்க கல்வி முறைங்கிறது. கற்பனை, சுயசிந்தனை, வாசிப்பு. ஜப்பானில் ஒருத்தர் புக் படிக்க நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக கடந்த 30 ஆண்டுகள் வந்த முக்கியமான ஜப்பானிய ஃபிலிம் மேக்கர் பேரை சொல்லுங்கள். எவ்வளோ மாஸ்டர்ஸ் இருந்த நாடு, எங்கே போச்சு அதெல்லாம்? ஜப்பான் இலக்கியவாதிகள் நான் பேரை சொல்கிறேன், எவ்வளோ பேர். கவபாத்தால இருந்து இன்னைக்கு யார் இருக்கா? இன்னைக்கு ஒரு சூடோ ரைட்டர் ஒருத்தர் இருக்கான், முரகாமின்னு சொல்லிட்டு, அமெரிக்காவுக்கு எழுதிட்டு இருக்கான். அவன் எழுதுறதுக்கும் ஜப்பானுக்கு சம்மந்தம் கிடையாது. அவன் ஒரு பாப்புலர் கைண்ட் ஆஃப் ரைட்டர். ஒரு ஆளு கிடையாது, ஒரு ஜப்பான் ரைட்டர் கிடையாது. அப்புறம் ஒரு போட்டியில் என்னுடைய கதை முதல்ல வருது, 3ஆவதாக ஒரு ஜப்பானிய கதை வருது. படித்து பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இதுதான் ஜப்பானில் வரக்கூடிய பெஸ்ட். ஆனால் ஜப்பான் எப்படி இருந்த நாடு எங்கே போச்சுன்னா அந்த கல்வி முறை இருக்க, அது மனிதர்களை விலங்குகளாக அல்லது எந்திரங்களாக ஆக்குது. அந்த ஜப்பானிய கல்வி முறையை தான் சிங்கப்பூர், கொரியா, இந்தியா எல்லாமே கடைபிடிக்குது இன்றைக்கு வரைக்கும். பிள்ளைகளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஒர்க் வாங்குறது. ஹோம்ஒர்க், ஜப்பான் தான் ஹோம்ஒர்க் உடைய நாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை முடித்திருக்கிற நேரமெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்தியாவில் இருக்குது. ஆனால் சிங்கப்பூரும் கொரியாவும் எல்லாம் கண் விழிச்சாச்சு, தப்பாக போயிட்டுருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு சிங்கப்பூர் தான் உலகத்திலேயே அதிகமான கலை இலக்கிய விழாக்கள் நடத்தக்கூடிய நாடு. கொரியா தான் உலகத்திலே அதிகமாக இலக்கியத்துக்கு செலவழிக்கக்கூடிய நாடு. ஏன்னா கைவிட்டு போயிடுச்சு, திருப்பி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போது என்ன சிங்கப்பூருக்கு அழைத்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கதை படிக்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்காக உட்கார வச்சுருந்தாங்க, சம்பளம் கொடுத்து. விசிட்டிங் ப்ரொஃபஸராக போய் நான்யாங் பல்கலைக்கழகத்தில் பாடியாற்றினேன். ஏன்? கதை படிக்கிறது, கற்பனை, சொந்த சிந்தனை என்பது முக்கியம். இப்போ தான் அவன் தெரிய வருது. அவன் அந்த ஸ்டீரிங் பிடிச்ச அந்த வண்டியை திருப்ப ட்ரை பண்ணியாச்சு. நம்ம அப்படி இல்லை, நம்ம இப்போ அதே வயசில் தலைதறிக்க போயிட்டுருக்கோம். ஏன்னா இது வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குது. என்னை சிந்திக்க தெரிஞ்ச ஒருத்தன் ஐரோப்பாவில் உருவாக்கினான்னா, உருவாயிட்டான்னா,
சிந்திக்க தெரிஞ்ச ஒருத்தர் உருவாயிட்டான்னா அவனுக்கான கூலி வேலை செய்யறதுக்கு 50 பேர் தேவை இல்லையா? இப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணுது? அந்த சிந்திக்க தெரிஞ்ச நம்மளால உருவாக்க முடியாது. இந்த 50 பேர் நம்ம உருவாக்கினா 50 வேலை வாய்ப்பு கிடைக்குதே. அதுதான் நம்முடைய கல்வி முறையா. இங்க நிறைய பேருக்கு வேலை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், பிகாஸ் அவங்க டெய்லி சர்வைவலுக்கு அதுதான் முக்கியம். இலக்கியம் வந்து 2ஆம் பட்சம்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இலக்கியம் 2ஆம் பட்சம் இருக்கலாம். நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். ப்ராக்டிக்கலா. ஆனா எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ உங்களை நான் சொன்னேன்ல, சிந்திக்க தெரிஞ்ச ஒருத்தன் 50 பேரை வச்சு வேலை வாங்குறான். 50 பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனா ஒரு செகண்ட் இந்த 50 பேரை வீட்டுக்கு போக சொல்ல முடியும். அப்ப நீங்க சிந்திக்க தெரிஞ்சவனே நீங்க உருவாக்குனாதான் இங்க சொல்ல. நான் இங்க கூட அத்தனை பேர் இலக்கியம் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஆனா 50ல ஒருத்தனாவது படிக்கணும் இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். அப்ப சிந்திக்க தெரிஞ்சவனும் இங்க இருக்கணும். அவனுடைய வின்சன் பிரான்சிஸுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான் வித்தியாசம். இப்ப நான் ஒரு காணொளியில் அதை சொன்னேன். ஒரு சைனா செல்போனுக்கு ஒரு ஆப்பிளுக்கு என்ன வேறுபாடு? விலையில 10 மடங்கெல்லாம் வேறுபாடு இருக்கு. ஆனா வேற எந்த உள்ள இன்னும் சொல்ல போனா ஆப்பிள் உள்ள இருக்கிற பொருளே இவன் தான் செய்யறான், சீனால தான் செய்யறான். என்ன வேறுபாடுனா டிசைன். உள்ளேயும் வெளியே இருக்கக்கூடிய டிசைன்ஸ். அந்த டிசைன்ஸை ஏன் சீனாக்காரன் போட முடியாது, ஏன் இந்தியன் போட முடியாது? ஏன்னா அது ஐரோப்பிய கலைமரபுன்னு ஒன்று பின்னாடி இருக்கு. அது ரினைசன்ஸ் பீரியட்ல மைக்கேலாஞ்சலோலேருந்து பிகாசோ வரைக்குமான பல நூற்றாண்டு காலம் நீடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஓவிய கலை மரபுல இருந்து ஒரு ஆப்பிள் செல்போனும் கையில வந்து உட்கார்ந்து கலர்ஸ், டிசைன்ஸ், அவனுடைய சிம்பிள்ஸ் எல்லாம் அவன் உருவாக்குறது. அப்ப நீங்க ஒரு 50 ஆண்டு கழிஞ்சாத உருவாக்கணும்னா இன்னைக்காவது கொஞ்சம் அடிஸ்தானம் போடணும். இல்லை எனக்கு கூலி வேலை போதும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த கேள்வி இருக்கு. சரி, அப்பனா ஏன் உன் பிள்ளைய வந்து நீ படிக்க வைக்கிற? உன் பிள்ளை நீ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் மெக்கானிக்கல் மட்டும் படித்தா அதுக்கே வேலை கிடைக்குமே. அப்போ அது பெஸ்ட்டுன்னு ஒன்று அதில் இருக்கத்தானே செய்யுது. அதனுடைய பெஸ்ட் என்னன்னா நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இதை பற்றி பேசிட்டே இருக்கலாம். ரொம்ப ஜஸ்ட் ஃபேசினேட்டிங். பட் எனக்கு ஐ திங்க் வி ஹேவ் டு ஃபினிஷ் சம்வேர். ஸோ கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன நான் விமர்சனம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து இன்டர்பிரட் பண்ணி பண்றீங்க, இது டைரக்டரோட நோக்கமே இருக்குமா இல்லையானுங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. என்னோட வாதம் என்னன்னா, டைரக்டர் வந்து என்னோட நோக்கம் இதுதான்னு சொன்னாலே ஒழிய யாருக்குமே டைரக்டரோட நோக்கம் என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வழியா நம்ம இன்டர்பிரட் பண்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கன்சியூமிங் எனி ஆர்ட் அப்படிங்கிறது என்னோட வாதம். லிட்ரேச்சரை பொறுத்தவரை நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்னது கன்வின்ஸ் சொல்றேன். சுத்தமா வாசிப்போ இலக்கிய அழகியல் கொள்கைகளை பற்றின அறிவோ இல்லாத ஒரு மாசு உருவாகி வந்தால் இந்த கேள்வியே வருது. ஏன்னா இந்த கேள்வி இருக்க இது 50 வருஷம் பழசு. இலக்கியத்துல பல நூல்கள் எழுதி கடந்து வந்து இப்போ உட்கார்ந்துருக்கோம். இதே கேள்வியோட ஒருத்தன் வரான்னா சமூக வலைத்தளங்கள் இருக்கவனுக்கு ஒன்றும் படிக்க தெரியல. சரி சொல்றேனே, ஒன்று ரோலாண்ட் பார்த் அப்படின்ற ஒரு ஆய்வாளர், மொழியியலாளர், லிங்குவிஸ்டிக். அவர் என்ன சொல்றாரு, அந்த புகழ்பெற்ற கோட்டேஷன் பண்ணி சொல்றாரு, ஆதர் இஸ் டெட் அப்படிங்கிற. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, டெக்ஸ்ட் அது சினிமாவா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், ஆனால் ஒரு விளம்பரமா கூட இருக்கலாம். ஆனால் டெக்ஸ்ட் தான் இங்கே இருக்கு. ஆதர் வந்து அதுக்கு ரெலவென்ட் கிடையாது. ஒன்ஸ் அவன் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னா இதுதான் நிற்க போகுது, இதுதான் நிற்க போகுது. அப்போ இதுல என்ன இருக்குங்கிறதா முக்கியம். அப்போ அந்த டெக்ஸ்ட்னா என்ன, அது சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸால் ஆனது. பல்வேறு ஒலி குறிப்புகள், அதனுடைய மொழி குறிப்புகள், காட்சி குறிப்புகளால் ஆனது. இதை ஒட்டுமொத்தமாக ஒரு டெக்ஸ்ட் அதனுடைய அர்த்தத்தை உருவாக்கிக்கிறவங்க அவன் இல்லை, நீங்க தான் உருவாக்குறீங்க. அப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை தான் நீங்க சொல்ல முடியும். அது அவன் சொன்னதா இல்லையான்னு உங்களை சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸுக்கும் அதுக்கான மீனிங் இருக்கு. அந்த மீனிங் எங்க இருக்கு அப்படின்னா 2 லெவல் இருக்கு. லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா லிட்ரேச்சர்ல பரோல், லாங் அப்படின்னு. லாங்கிறது என் மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய மொழி, அது ஒரு பெரிய கல்ச்சர். உதாரணமா பசு அப்படின்னா வெஸ்டர்ன் கவுன்னு சொல்லும் வரக்கூடிய அர்த்தம் இல்லை எனக்கு. ஒரு பொண்ணை பசுன்னு வெள்ளைக்காரன் சொன்னான்னா அவன் இன்சல்ட்டாக எடுத்துக்குவான். எனக்கு அது அவர் குடும்ப பொண்ணுன்னு அர்த்தம் வருது இல்லையா? நம்ம வேற கம்யூனிட்டி, நம்ம வேற பண்பாட்டில் இருக்கும். பசு பொண்ணு பசு மாதிரிங்க அப்படின்னா நல்ல விஷயம். இப்போ இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான் லாங் மண்டைக்குள்ளே இருக்குது. பசுங்கிறது பரோல். இப்போ ஒரு டெக்ஸ்ட் என்பது அதில் கூட எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான். அது ஒரு இலக்கிய படைப்பு என்பது ஒரு பரோல் மாதிரி தான். அதில் லாங்குங்கிறது உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அர்த்தங்கள் தான் அது.
நீங்களே இன்னைக்கு ஒரு அர்த்தம் எடுக்கலாம், 6 மாதம் கழிஞ்சு வேற ரீடிங் கொடுக்கலாம். அந்த சினிமா இப்போ நீங்கள் இங்மார் பெர்க்மேன் படத்தை பார்த்தீங்கன்னா வேற அர்த்தம் வருது. நான் பார்த்தபோது இருந்த இங்மார் பெர்க்மேன்ல எனக்கு சுத்தமாக வேற ஒரு நம்ம வயசாக ஆமாம், வயசாக வந்து வேற அர்த்தம் இருக்கு, வேற 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 லெவலில் போயிட்டே இருக்கு. அது வந்து இப்போ பர்க்மானுடைய 7th Seal அண்மையில் பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்க்காத வேற ஒரு படத்தை பார்க்குறேன். இவன் பர்க்மானை கூப்பிட்டு நீங்கள் தான் சொன்னீங்களான்னு கேட்க முடியுமா? அவர் போயாச்சே மேலே. எனக்கு முன்னாடி இருக்கிறது 7th Seal மட்டும்தான். அதில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேங்கிறதா முக்கியம். அதுக்கு இவர் ஒருத்தர் கொடுப்பாரு, நீங்கள் ஒன்று கொடுப்பீங்க, இன்னொருத்தர் கொடுப்பார். இவங்க எல்லாம் சேர்ந்து கலெக்டிவாக ஒரு அர்த்தம் கிரியேட் ஆகும். இப்போ திருக்குறளோ சிலப்பதிகாரமோ கூட அப்படிதான் படிக்கப்படுது. அது காலகட்டத்தில் ரீடிங் மாறிட்டே இருக்கும், டோட்டல் ரீடிங். திருக்குறளுக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் ஒரு மதசார்பற்ற வாசிப்பு கடந்த 100 ஆண்டுகளில் உருவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி கிடையாது. இப்படிதான் ரீடிங். இப்போ இதை லிட்ரேச்சரில் ரிசப்ஷன் தியரிஸ், அதாவது ஏற்பு கொள்கைகள்ங்கிற பேரில் நிறைய தியரிஸ். ஐஏ ரிச்சர்ட்ஸ்னு ஒருத்தர் 60-70 வருஷங்கள் ரிசப்ஷன் தியரி சொன்னார், லிட்ரரி கிரிட்டிக். அதுலேருந்து ஆரம்பித்து ரோலான் பார்த்திலிருந்து தரிதாலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மரபாக இந்த ரிசப்ஷனை பற்றி பேசியிருக்கு. ரீடிங் தியரிஸ் இருக்கு. நான் அதனால உங்கள் இன்டர்பிரிட்டேஷன் எதுவோ அது மணிரத்னம் இப்படி சொல்கிறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ராங். நான் இப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ரைட், இட் இஸ் யுவர்ஸ். நான் இப்போ இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் கரெக்டு. இந்த கான்டெக்ஸ்டில் இப்படி சொல்கிறேன், வேற ஒரு கான்டெக்ஸ்டில் வேற மாதிரி சொல்கிறேன். ஒரு புகழ்பெற்ற கொட்டேஷன், டெக்ஸ்ட் கிடையாது, தேர் இஸ் நோ டெக்ஸ்ட், ஒன்லி கான்டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் உருவாக்கக்கூடிய கான்டெக்ஸ்டில் தான் அந்த அர்த்தங்கள் கிரியேட் ஆகுது. வேற கான்டெக்ஸ்ட் அர்த்தங்கள் மாறுபடும், வளரும், வேற ஒன்றாகும். வேற ஒரு படைப்பு ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிட்டே இருக்கு, irrelevant ஆகி போயிடும். அப்படி எவ்வளவோ மாற்றங்கள் வரும். அது வந்து அந்த அந்த கேள்வியில் அதான் அப்படிதான் அந்த ஆசிரியர் சொன்னாராங்கிற ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்குறான்னா, அப்போ இது வரைக்கும் லிட்ரேச்சர் சம்மந்தமான ஆர்ட் சம்மந்தமான ஒரு தியரிக்கே எக்ஸ்போஸ் ஆகலை. ஆனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஏன்னா அறியாமை உருவாக்கக்கூடிய திமிர், அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன ஒருத்தன், இதான் நான் சொன்ன மொமெண்டம். அப்போ ஒருத்தன் புத்தகம் படிச்சுட்டு வரான்னா, ஒன்றுமே படிக்காத 10,000 பேர்ட்ட அவன் வாதிக்கணும்னா, சரிப்பா நீ சொல்லதான் கரெக்ட் அப்படின்னு ஒதுங்கிடுவான். ஒன்றுமே படிக்காதவன் கலைப்படைப்பை தீர்மானிக்க இடத்துல போயிடும். இதுதான் பிரச்சனை. இப்போ இதே பிரச்சனை லிட்ரேச்சரை எப்படி பாதிச்சிருக்கு? லிட்ரேச்சருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்கிறது. அது ஒரு நாவல் நான் எழுதுறேன், 4 பேர் பேப்பர் வாங்குறது பைசா இருந்தால் போது எழுதிடலாம். ஒரு 500 காப்பி அடிக்கிறதுக்கும் பெரிய செலவாகாது. அது கமர்ஷியல் லிட்ரேச்சருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்வெஸ்டர் உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுப்பான். கமர்ஷியல் லிட்ரேச்சர் திரைக்கதை இல்லை இது வணிக இது என்டர்டைன்மெண்ட் லிட்ரேச்சர். ரைட் 50,000 காப்பி அடிக்கணும். விகடனில் இப்போ நீங்கள் விகடனில் தொடர்றது இருந்தீங்கன்னா விகடன் சொல்லுவான், சார் அது அப்பீல் ஆகலை, இன்னும் கொஞ்சம் பெப்பு வேணும் அப்படிதான் ஒன்று சொல்லுவான். லிட்ரேச்சர் யாரும் சொல்ல போகிறதில்லை. சில சமயம் இன்னைக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், யாரும் படிக்காமல் இருக்கலாம், ஒரு தலைமுறை கழிஞ்சு அதிக படிப்பான். பின்தொடர்ந்து எழுங்குரல் அப்படின்னு கம்யூனிஸ்ட் பற்றி நான் நாவல் எழுதினேன். வெளிவந்த போது அதனுடைய அந்த மொத்தம் யாரும் படிக்கலை, படித்து கொஞ்சம் பேர் படித்தாங்க. ஆனால் ஒரு தலைமுறை கழிஞ்சு 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய பெஸ்ட் ரீடர்ஸ் எல்லாம் வராங்க. அப்படி வரலாம். லிட்ரேச்சருக்கு அந்த லக்ஸுரி இருக்குது, சினிமாவுக்கு அப்படி கிடையாது. சினிமா அப்ரிசியேட் ஆகணும், கம்யூனிகேஷன் இருக்கணும் இல்லையா? அதுதான் இப்போ உதாரணமாக ஒரு மேடை பேச்சுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் சுத்தமாக பிளாங்காக இருந்தாங்கன்னா இவங்க கீழே இறங்கிடுவான். லிட்ரேச்சர் அப்படிலாம் கிடையாது, முன்னாடி ஆளே கிடையாது. யார் ஐ ஆம் ரைட்டிங் ஃபார் நோபடி. இப்போ என்னுடைய ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ, அப்புறம் அபிஸ் அப்படின்னு ஒரு நாவல் ஆங்கிலத்தில் வந்திருக்கு. அப்புறம் வந்து எ ஃபைன் த்ரெட்னு ஒரு சிறுகதை தொகுப்பு ஆங்கிலத்தில் வந்திருக்கு. இது எல்லாமே தமிழை விட அதிகமான வாசகர்கள் இன்றைக்கி சேர்ந்துருக்கு. தமிழை விட பல மடங்கு வாசகர்கள்ட்ட போயிருக்கு. அவங்க யாருமே அதை எழுதும்போது இல்லை, அதெல்லாம் எழுதி 20 வருஷம் கூட அவங்க வரான். சரி, விஷ்ணுபுரங்கிற ஒரு நாவல் இன்னைக்கு இந்த பதிப்பு போயிடுது. இப்போ படிக்கக்கூடிய எல்லாருமே 25 வயசு பையங்க. அந்த நாவல் எழுதும் அவங்க பிறக்கவே இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சினிமாக்கள் யாரும் பார்க்கறதில்ல. ஒரு படம் 2 படம் தவிர யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒருத்தட்ட போய் விஷ்ணுபுரம் வெளிவந்த போது வந்த சினிமாக்கள் எதுன்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனால் இன்றைக்கும் அதை படிப்பாங்க. ஆகவே லிட்ரேச்சருக்கு அந்த லக்ஸுரி இருக்குது. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதுக்கு அந்த அந்த ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குல்ல, அது கிடையாது, அது ஃப்ரீ. ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்மை காலமாக கடந்த 10-15 ஆண்டுகளாக அமெரிக்க பப்ளிகேஷன்ஸ் வந்து
ஆதர் மேலே ப்ரெஷர் கொடுக்கறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அமெரிக்கன் எடிட்டர்ஸ் எல்லா பதிப்பும் ஒரு எடிட்டரை வச்சுக்கிட்டு திஸ் இஸ் த டேஸ்ட், இப்போது இதான் த ட்ரெண்டு, இதுதான் இப்போ எழுதணும் அப்படின்னு பப்ளிஷர் எண்டு கொடுத்து அந்த ரைட்டிங்கை வந்து பயங்கர ப்ரெஷர் பண்ணுறாங்க. அப்படின்னு அப்போது பல ரைட்டர்ஸ், அதில் முக்கியமான ரைட்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த எடிட்டர்ஸுடைய ப்ரெஷரை கொடுக்க மாட்டேன், என் புஸ்தகம் நீ போட வேண்டாம் அப்படின்னு ஆல்டர்னேட் பதிப்பகங்கள் இன்றைக்கி கடந்த 10 ஆண்டுகளாக தான் ஆல்டர்னேட் பப்ளிகேஷன் ஒன்று அமெரிக்காவில் வலுதாக வருது. ஏன்னா மேஜர் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து லிட்ரேச்சரை அழிக்குது. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் சொல்கிறது இல்லை இப்படி இல்லை, மக்களுக்கு பிடிக்காது, பிடிக்க வேண்டாம், 50 காப்பி விற்றா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா. இப்போ நிறைய ஆல்டர்னேட் பதிப்பகங்கள் வந்துட்டு இருக்கு. அவங்க அப்படி ஆல்டர்னேட் பதிப்பகங்கள் உருவாக்க முடியும். அப்போ தான் சொன்னேன், சினிமாவுக்கும் அதே மாதிரி ஆல்டர்னேட் மூவி இருக்கு இல்லையா. எனக்கு ஆடியன்ஸ் வேண்டாம், நான் ஒரு 30 லட்ச ரூபா இந்த படத்தை எடுப்பேன், அதில் 50 லட்ச ரூபா படத்தை எடுப்பேன், இந்த 50 லட்ச ரூபா ஃபண்ட் எனக்கு வந்தால் போதும், உலகம் முழுக்க ஒரு 10,000 20,000 பேர் பார்த்தா போதும், அது இப்படி தான் இருக்கும், மற்ற படம் பார்க்க தெரியாதவனுடைய கமெண்ட் எனக்கு தேவையில்லை, அதை கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் உலகம் உருவானா ஆர்ட் உருவாக முடியும். ரைட். அண்ட் டு ஆட் டு தட், எனக்கு என்னன்னா இப்போது சினிமாவாக இருக்கட்டும், ஒரு எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு உடனே ஒரு வர்டிக் கொடுக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதாவது நான் வந்து இதை அனுபவிக்காம, லைக் எனக்கு அந்த அந்த இது எப்படி நான் அனுபவிச்சேன் அது சொல்லாம கடைசியில நான் என்ன ஃபீல் பண்ணேன் அது மட்டும், இது நல்லதா இல்லை இது பார்க்க வேண்டிய படமா இல்லை படிக்க வேண்டிய புத்தகமா இல்லை கேட்க வேண்டிய பாடலா, அதாவது அதுதான் எனக்கு முக்கியம். அந்த பாடலை நான் எப்படி என்ஜாய் பண்ணேன், அந்த அந்த புத்தகத்தை நான் எப்படி என்ஜாய் பண்ணேன், அந்த அந்த ஜேர்னி வந்து ஐ திங்க் இட்ஸ் பிகமிங் லெஸ் இம்பார்ட்டன்ட். இப்போது ஒரு முக்கியமான யூடியூபர் சினிமா விமர்சனம் பண்ணக்கூடியவர் பர்சனலாக என்கிட்ட சொன்னார், நான் சொன்னேன் எல்லா படத்தையும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கே பார்க்குறது இல்லையா அப்படி. சார் நான் யூடியூப் நடத்துகிறோம், எல்லா படத்தையும் விமர்சனம் போடணும், அதுக்காக எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லை, அப்போ என்ன பண்ணுறீங்க? அது ஸ்னாப்சிஸ் பார்ப்பேன் சார், பொதுவாக என்ன அபிப்பிராயம்னு கேட்பேன், அப்புறம் 20 நிமிஷம் தானே, அதில் விளம்பரங்களாம் போக 10 நிமிஷம் தான் நான் போடுவேன், ஆக அதுக்கு ரொம்ப படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மாதத்தில் 2 படம் கூட பார்க்குறது இல்லை, ஆனால் ஒரு வாரத்தில் 4 படம் ரிவ்யூ போடுவேன். ஏன்னா யூடியூப் எப்படி சொல்லுதுன்னா, நீ எவ்வளோ அதிகமான பதிவுகள் போட்டு எவ்வளோ ஆட்கள் வந்தால் அவ்வளோ தூரம் ஒன்று ஹிட் ஏறும். மாதத்தில் ஒரு சினிமா விமர்சனம் போட்டிங்கன்னா 10,000 பேர் பார்ப்பான், வாரத்தில் 5 போட்டிங்கன்னா 50,000 ஹிட் ஆகிடுது இல்லை, 50,000 4 1,00,000 பேர் வந்துடுறாங்க, அதுக்கேற்ப உனக்கு ரெவென்யூ வரும். ஆகவே இங்கே யூடியூப்பில் எழுத விமர்சனம் பண்ணக்கூடிய பெரும்பாலும் படங்களை பார்க்குறது கிடையாது, பெரும்பாலும் பார்க்குறது கிடையாது. கேட்டு பாருங்க. நீ இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில் படங்களை கண்ணாபுரான்னு திட்டுற ஒருத்தர் உண்டு, எனக்கு தெரிந்தவர் தான், அவர் படம் பார்க்குறது கிடையாது, எங்கேயாவது படத்தை பார்ப்பார், அவ்வளோதான், உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னா அவருடைய விமர்சனம் பெரும்பாலும் உட்காந்து பார்க்க முடியலைங்கிறது. இது ஒரு அது வேற, யூடியூப் கிடைக்கக்கூடிய காசு, அப்புறம் விளம்பர காசு, இதுலேருந்து வரக்கூடிய உலகம் அது, அது ஒரு நான்சென்ஸ் உலகம். சினிமாக்காரங்களை பொறுத்தளவில் அது ஒரு கொசுக்கடி மாதிரி தான், ஒரு தொல்லை. ஆனால் பெரிய அளவில் டிசைனும் பண்ணலை, கமர்ஷியல் சினிமா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு அது ஒரு பெரிய ரயில் மாதிரி. ஆனால் இந்த கொசுக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அது என்னதுன்னா, ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய புல் மாதிரி ஒன்று காட்டில் மேயுதுன்னா எல்லா அனிமலும் கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் குடிச்சிட்டு போகும், அதுக்கு தெரியவே தெரியாது. சினிமா எடுத்து பாருங்கள், போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் காசு வருது இல்லையா, அதுலேருந்து சினிமாவில் சமையல்காரங்க உட்பட எல்லாருக்கும் காசு வருது, அதில் கொஞ்சம் இந்த காசை இந்த யூடியூபர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க சினிமாவே. இன்னொரு பெரிய தொழில் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? இப்போது இந்தியன் 2 வருது, இந்தியன் 2 வரும்போது இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்து இப்போ செப்டம்பர் 6ஆம் தேதி இந்தியன் 2 ட்ரெய்லர் வருதுன்னு வைங்க, பேச்சு சொல்கிறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி ராத்திரி அதே மாதிரி ஒரு டுபாக்கூர் ஒரு இந்தியன் 2 ட்ரெய்லரை கட் பண்ணி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டால் இந்த அப்பாவி கும்பல் வந்து எல்லாம் பார்த்துருவாங்க, அவனுக்கு ஒரு 6-7 லட்சம் ஹிட் வந்துடும். 6 லட்சம் ஹிட் வந்துச்சுன்னா ஒரு 30,000-50,000 ரூபா வந்துடும் கையில், ஒன்றுமே கிடையாது, அவன் ஒன்றுமே பண்ணலை, காசு வந்துருச்சு. அதில் 1 கோடி 2 கோடி ஹிட்லாம் போச்சு, 10 லட்ச ரூபா பணம் பண்ணவங்கலாம் இருக்காங்க. இது ஒரு தொழில், அதுக்கு எந்த வகையிலையும் முக்கியத்துவம் கிடையாது, அது ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ பேசணுமே, இப்படி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் சரியா இல்லைன்னு சொல்கிறீங்க, நம்ம படிக்கிற விதம் சரியா இல்லைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நினச்சி பார்த்து நீங்கள் இருக்கிற தொழிலை நினச்சா ஏதாவது ஒரு ஆதங்கம் இருக்கா? முதல் விஷயம், இந்த எல்லாம் சரியில்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு இடத்துல நின்று அதை பார்க்குறோம். நம்ம
எல்லா காலகட்டத்திலையுமே இன்டெலெக்சுவல்ஸ் வந்து பெட்டரான ஃபியூச்சரை பற்றி தான் பேசுவான். அப்போ இப்போ இருக்க மேலே ஒரு அதிருப்தி அவனுக்கு இருக்கிறனால தான் அவன் மேலே பேசுகிறான். அப்படி பேசாத இன்டெலெக்சுவலே கிடையாது. சோஷியல் ரிஃபார்மர் அப்படிங்கிறவனுக்கு இன்னொரு பெட்டர் சொசைட்டியை தான் பேசுவான். எஜுகேஷன் ரிஃபார்மர் இன்னொரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக பேசுவான். இப்போ எல்லா இன்டெலெக்சுவலும் ஃபியூச்சருக்காக தான் பேசுவான். அப்போ ப்ரெசன்ஸை டிஸ்மிஸ் பண்ணி, இந்த காலகட்டத்தை டிஸ்மிஸ் பண்ணி தான் முன்னாடி போவாங்க. ப்ரெசென்ட் அவன் டிஸ்மிஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு காரணம். நான் சினிமாவில் இருக்கிறேன். சினிமாவை பொறுத்தளவில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்பது, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து என்னுடைய நண்பர் லோகிதாஸ் என்ன வலுக்கட்டாயமாக சினிமா கொண்டு வந்தேன். அப்புறம் என்னுடைய நண்பர் சுரேஷ் கண்ணன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் பாலாவை போய் பார்த்து, பாலா எனக்கு படம் கொடுத்து, அதுக்கப்புறம் சினிமாவில் இருக்கேன். நான் 20 ஆண்டுகள் ஆகுது சினிமாவுக்கு வந்து. இந்த 20 ஆண்டுகளில் தொடர்ந்து கிட்டத்தட்ட நம்பர் 1 வசனகர்த்தாக தான் இருந்திருக்கேன். சினிமாவில் என்னுடைய வசனகர்த்தாவுடைய பேமெண்ட் இதுக்கு முன்னாடி எந்த சுஜாதா கூட வாங்கினேன் கிடையாது. ஹைலி பெய்டு பர்சன் தான். இது எனக்கு பல வசதிகள் உருவாக்குது. ஒரு நவீன எழுத்தாளன் ஒருபோதும் சிந்திக்க முடியாத ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. லைஃப் ஸ்டைல் நான் ஆடம்பரம் வாழக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் நான் வந்து பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்கி இருக்கிறேன். உதாரணமாக விஷ்ணுபுரம் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறேன். இப்போ முழுமை அறிவுங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறேன். கல்வி பயிலுவதற்கான இடங்களை உருவாக்கி இருக்கிறேன். இப்போ ஒரு சென்டர் இமயமலை அடிவாரத்தில் வேணுங்கிறதுக்கு டார்ஜிலிங்கில் ஒரு இடம் பார்த்து ஒரு இடம் தொடங்கலாங்கிற ஐடியா இருக்குது. இது எல்லாமே எனக்கு சினிமா வழியாக தான் சாத்தியமாக. இதுதான் எனக்கு சினிமாவுக்கான உறவு. இதுக்கப்புறம் சினிமா நான் பார்க்குறேன், கமர்ஷியல் சினிமாவை. கமர்ஷியல் சினிமாங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வணிக சினிமா என்பது அதனுடைய மேக்கர்ஸ் என்ன சொன்னானோ நினைக்கிறாங்களோ அதை கொண்டு போகிறதுக்கான ஊடகம் இல்லை. ஆடியன்ஸ் எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுக்கறதுக்கான ஊடகம். அப்போ நிறைய பேர் சொல்லலாம், இல்லை ஆடியன்ஸுக்கு எப்படி கிடைக்கும், அவனுக்கு பிடிக்குன்னு எனக்கு உனக்கு என்ன எப்படி தெரியும். சினிமா வந்து உங்களுக்கு தெரியும், ஃபீட்பேக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஃபீட்பேக்கை தான் நம்ம பார்ப்போம். எல்லா சினிமாக்காரங்களும் ஒவ்வொரு படம் வரும்போது என்ன ஃபீட்பேக் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கு தான் அடுத்த டிஸ்கஷனில் வரும். இந்த பகுதி விரும்பப்படுது, இது விரும்பப்படலை. எப்படி சினிமா மாறுது யோசித்து பாருங்க. எப்படி சினிமா மாறுது. டேஸ்ட் மாறும்போது சினிமா மாறிடுது. சோஷியல் அவேர்னஸ் மாறும்போது சினிமா மாறுது. இன்றைக்கு சினிமா, தமிழ் சினிமாவில் ஒரு அரவாணியை அல்லது ஒரு திருநங்கையை தப்பாக காட்டிட முடியுமா? ஆனால் இதே தமிழில் பல படங்களில் அவங்கள மிக கேவலமாக காட்டியிருக்காங்க. அன்னைக்குள்ள ஆடியன்ஸ் சிரிச்சுட்டு போயிருக்காங்க. ஏன் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த நாட்டாமை படத்தில் தலித்துகளே ரொம்ப கேவலாக தான் கட்டுறாங்க டேரெக்டாக. அது தமிழக முழுக்க உட்காந்து என்னை பார்க்க முடியாது. தமிழ் சினிமாக்காரன் அந்த அதை பார்க்குறான், அந்த ஃபீட்பேக்கை பார்க்குறான். இந்த ஃபீட்பேக் வழியாக நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆகவே அவனோட ரசனைக்காக தான் அது இது பண்ணப்படுது. இந்த டெய்லர் மேடு தான். அப்போ நம்முடைய தொழில் என்பது அவன் எதை என்டர்டெயின் பண்ணுவான், எதை விரும்புகிறானோ அதை கொடுக்கறதுங்கிற அளவில் தான் இருக்குது. அப்போ ஒரு ரைட்டருடைய ரோல் என்ன? அதில் ஒரு வணிக சினிமாவில் ரைட்டரோட ரோல் என்பது மிக குறைவானது. அதனால தான் நான் எழுதின எந்த படத்தையுமே நான் கிளைம் பண்ண மாட்டேன். அது வழியாக என்கிட்ட வரவே முடியாது. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் டைரக்டர் தான் பண்ணி. ஆதர் என்பவன் ஆர்டர் அப்படிம்போம், ஒரு சினிமாவுடைய ஆர்டர். அவன் வந்து அந்த டைரக்டர் தான். ஆனால் அவன் ஒரு ஆள் இல்லை, அவன் ஒரு 10 கை உள்ள ஆள் மாதிரி. அவனோட 10 கையில் ஒரு கை தான் ரைட்டர், இன்னொருத்தர் ஆர்ட் டைரக்டர், இன்னொருத்தர் ஃபோட்டோகிராஃபர். எல்லாரும் இருந்தாலும் இந்த டைரக்டருங்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் அந்த படத்துடைய ஆதர். அந்த படம் அவரு தான். ஆகவே நான் என்னுடைய பணி என்னன்னா, அந்த டைரக்டருக்கு தேவையான ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்கறது மட்டும்தான். ஒரு லிங்குவிஸ்டிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்கறது மட்டும்தான். அது அவருடைய டேஸ்ட், அவருடைய சாய்ஸுக்கு ஏற்ப உருவாக்கி கொடுக்கறது மட்டும். நான் எதையுமே இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு சினிமாவிலையுமே இந்த சினிமா இப்படி இருக்குன்னு நான் இன்சிஸ்ட் பண்ணதே கிடையாது. என்னுடைய வேலையை த பெஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வெர்ஷனை கொடுத்துட்டு முழுமையாக ஒதுங்கிறது. அப்புறம் நான் எழுதுனதில் 10% வராத படங்கள்லாம் இருக்குது. வருத்தமே பட மாட்டேன். இனிமேல் அந்த படத்தை பார்க்கவே மாட்டேன். ஓகே, என்னுடைய படம் இல்லையா, அது டைரக்டருடைய படம், அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கு, ஓடுனா அவருக்கு நல்லது, அவ்வளோதான். நான் அதில் இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை மலையாள படமோ அல்லது ஹாலிவுட் படங்களையோ ரைட்டருடைய ரோல் இன்னும் பெருசு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய வணிக படம் என்பது ஒரு விவாதம் வழியாக உருவாக்கப்படக்கூடிய, அதில் எழுத்தாளருடைய பணி என்பது திரைக்கதைக்கு ஒரு கட்டுமானம் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுக்குறது. அதுக்கு ஒரு மொழி கட்டுமானம் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு கலாச்சார ரீதியாக சில டீட்டெயிலிங்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் கொடுக்குறது மட்டும்தான். அதை மட்டும்தான் பண்ணுறேன். இது ஒரு ப்ரொஃபஷனாக மட்டும்தான் பார்க்குறேன். அது ஒரு இன்டலெக்சுவல் கான்ட்ரிபியூஷனாகவும் நினைக்கிறது இல்லை, ஆர்டிஸ்டிக் கான்ட்ரிபியூஷனாக நினைக்கிறது. ஸோ அந்த ஆதங்கம் இல்லை.
சுத்தமாக கிடையாது. மகிழ்ச்சி தான். இவ்வளவு ஈஸியாக இவ்வளோ மனநிறைவாக பண்ணக்கூடிய ஒரு தொழில் 20 ஆண்டு காலம் பண்ணியிருக்கிறேன். இதனால் நான் என்னுடைய முன்னோடிகள் எல்லாம் பல கனவுகள் வைத்திருந்தாங்க. புதுமை புத்தனை இலக்கியத்துக்கு அவர் அமைப்பு உருவாக்கணும்னு நினைச்சார். ஜி நாகராஜன் நினைச்சார், பிரமிழ் நினைச்சார், சுந்தரராமசாமி நினைச்சார், கானா சுப்பிரமணிய இலக்கியத்திற்காக ஒரு இயக்கம்னே சொன்னார். எவராலையும் அதை உருவாக்க முடியல. காரணம் பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு நிதி சிக்கல்கள். அவங்க இழந்தாங்க, அடையலை. ஆனால் இது எல்லாத்தையும் என்னால் அதை நடைமுறைப்படுத்த முடிஞ்சிருக்கு, செய்ய முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு அதை இந்திய அளவில் கொண்டு போகலாங்கிற கனவு வரைக்கும் வந்ததுக்கு காரணம் இந்த வணிக சினிமா. இந்த வணிக சினிமாவில் நான் ஒரு தலைகீழ் காம்ப்ரமைஸ் ஒன்றும் பண்ணிக்கவே இல்லை. எனக்கு சுத்தமாக ஒவ்வாத ஒன்றத்தை நான் எழுதினதே கிடையாது. அப்படி சில படங்கள் சுத்தமாக விரும்பாதவர்கள் வரும்னா அப்போவே அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறேன். அப்புறம் இந்த வணிக சினிமாவில் பெரும்பாலும் எனக்கு நான் கேட்காமலேயே எனக்குரிய ஊதியம் கொடுத்துட்டா இருக்கிறேன். யாரையும் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. 1-2 இடங்களில் சிலர் தப்பா இருக்கிறாங்க, ஆனால் பொதுவாக அந்த ஊதியம் வந்துட்டு தான் இருக்கு. ஆகவே அப்புறம் இது ஒரு சௌகரியம் என்னென்னா, நான் ஒரு எழுத்தாளராக எஸ்டாப்ளிஷ் ஆனப்புறம் உள்ளே வந்ததுனால மிகுந்த கௌரவத்தோடு தான் உள்ள வரேன். சினிமாவில் எனக்கு கிடைக்கக்கூடிய கௌரவமும் மரியாதையும் உண்மையில வெளியே கிடைச்சதே கிடையாது. ஏன்னா வெளியே யாருக்கும் என்ன தெரியாது. ரைட்டரா ஒரு இயக்குனர்கிட்ட, நல்ல டைரக்டர்கிட்ட எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒரு வைஸ் சான்சலர்கிட்ட எனக்கு கிடைக்காது. நான் வைஸ் சான்சலர் படிச்சே பார்த்துருக்க மாட்டேன். ஒரு கல்லூரி பேராசிரியர் கிடைக்காது, அவருக்கு பேர் கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் சினிமா டைரக்டர்ஸ் எல்லாருமே படிக்கக்கூடியது. ஒரு புது டைரக்டர் ஒருத்தர் வராங்கன்னா பெரும்பாலும் ஒரு 4 புத்தகம் படிச்சிருப்பாங்க. மணிரத்னமோ அல்லது வசந்தபாலனோ என்னுடைய பெரிய ஃபேன்ஸ், என்னுடைய பெரிய வாசகர்கள். ஆகவே எனக்கு மரியாதை, ஊதியம், மனநிறைவு எல்லாமே சினிமாவில் இருக்கு. சினிமாவை பற்றி ஒரு பெரிய ஒரு மதிப்பு, பிரியம் தான் எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன மாதிரி இதை பேசிட்டே இருக்கலாம், ஆனால் ஒரு எண்டுக்கு வரணும். ஸோ தேங்க்யூ. Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.